ஸோ ஆடியோ வீடியோ மட்டும் நம்ம செக் பண்ணிடுவோம்ப்பா. ஸோ ஆடியோ வீடியோ கிளியர்னால் நம்ம சிங்க்ரனஸ் மெஷின்ஸ் கிளாஸ்க்குள்ளே போயிடலாமா? ஸோ ஆடியோ வீடியோ கிளியர் தானேப்பா? ஸோ லைவ் ஆகிடுச்சு இல்லை, நம்ம போகலாமா? ஸோ சிங்க்ரனஸ் மெஷின், ஸோ டிசி மெஷின்ஸ் கிளாஸஸ் பார்த்துருந்தீங்கன்னா ஸோ ரொம்ப இது ஈஸியாகவே இருக்கும்ப்பா. ஸோ டிசி மிஷின்ஸ் கிளாஸஸ் பார்க்கல அப்படின்னா ஸோ செக் பண்ணிவிட்டு வாங்க, டிசி மிஷின்ஸ் கிளாஸஸ் பாருங்கள். ஸோ இன்னும் உங்களுக்கு நல்லா புரியும். ஸோ டிசி மிஷின்ஸ் பார்க்கக்கூடாதா அப்படின்லாம் கிடையாது. ஸோ பார்க்காம பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு கிளியராக புரியும். பட் அதில் இன்னும் நம்ம ஃபண்டமெண்டலாக நிறைய விஷயம் பேசியிருப்போம். ஸோ இப்போது அதை பார்த்துட்டு நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா இன்னும் நல்லா நமக்கு புரியும். ஓகேங்களா? ஸோ டிசி மிஷின்ஸ் கிளாஸை பார்த்துட்டு இதை நீங்கள் பாருங்கள். ஸோ இன்னும் நமக்கு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். ஸோ டிசி மிஷின்ஸ்க்கான பிளேலிஸ்ட் நம்ம ஆல்ரெடி கொடுத்துருக்கோம். ஸோ அதில் நீங்கள் செக் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ ஆடியோ வீடியோ கிளியராக இருக்குது இல்லைப்பா? நம்ம போகலாம்ல? ஓகே, ஸோ எல்லாமே நமக்கு கரெக்டாக இருக்குது. நம்ம கிளாஸை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ சிங்க்ரனஸ் மெஷின் கிளாஸஸ் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? சிங்க்ரனஸ் மெஷினை பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டண்ட்டான ஏரியாப்பா. ஸோ நம்ம பவர் சிஸ்டம்லேயுமே சிங்க்ரனஸ் மெஷினை பற்றி நம்ம டீட்டெயில்டாக பார்ப்போம். ஸோ அதனால் பவர் சிஸ்டம் பாயிண்ட் ஆஃப் வியூலையும் சிங்க்ரனஸ் மெஷின் ரொம்ப முக்கியம். ஸோ இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான டாபிக். ப்ராக்டிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூலையுமே இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம எல்லா பவர் பிளான்ட்லேயும் சிங்க்ரனஸ் ஜெனரேட்டர்ஸை தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ அந்த பாயிண்ட் ஆஃப் வியூலையுமே இது ரொம்ப ரொம்ப நமக்கு இம்பார்ட்டன்ட். ஸோ குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ், மை செல்ஃப் பிரவீன். ஸோ வெல்கம் டு தமிழ் இன்ஜினியரிங் அகாடமி. ஸோ நம்ம இன்ஸ்டியூட்டில் ஈசி அண்ட் ட்ரிபிளிக்கான கிளாஸஸ் நம்ம லைவாக பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நீங்கள் உங்களுக்கு ஏதாச்சும் ஸ்டடீஸ் ரிலவெண்ட்டாக டவுட் இருந்தாலும், ஸோ வேறு எந்த டவுட்ஸ் இருந்தாலும் ஸோ கண்டிப்பாக ஃபீல் ஃப்ரீ டு ஆஸ்க் அஸ். ஓகேங்களா? ஸோ நம்ம உங்களுக்கு தேவையான கைடன்ஸை ப்ரொவைட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ ஃபர்தராக மோர் இன்ஃபர்மேஷன்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கால் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ நம்ம இன்ஸ்டியூட்டில் ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு கவுன்சிலிங் எடுத்துக்கோங்க. கவுன்சிலிங் எடுத்துகிட்டு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் ஜாயினும் பண்ணிக்கலாம். இல்லைனா நம்ம ஃப்ரீ ரிசோர்ஸ் நிறையா ப்ரொவைட் பண்ணியிருக்கோம், அதுலேயுமே நீங்கள் படிச்சுக்க முடியும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் வெதர் எந்த இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ணுறதா இருந்தாலும் பிஃபோர் தட் அந்த ரெஸ்பெக்டிவ் இன்ஸ்டியூட்ஸில் நல்லா ப்ராப்பராக அங்கே கைடன்ஸ் வாங்கிக்கோங்க. ஸோ நமக்கு டவுட் கிளியரிங் யார் பண்ண போகிறாங்க, ஸோ டவுட்ஸ் வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும், ஸோ அந்த மாதிரி எல்லா திங்ஸும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா பிஃபோர் கோர்ஸை விட ஆஃப்டர் த கோர்ஸில் நமக்கு சப்போர்ட் இருக்கணும்ப்பா. ஓகேங்களா? ஆஃப்டர் த சப்போர்ட் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அது ப்ரொவைட் பண்ணால் பெட்டர். எந்த நல்லா பண்ணி கொடுத்தாலும் அங்கெல்லாம் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அடுத்தது நம்ம இன்ஸ்டியூட்டோட கிளாஸஸ் டெய்லி லைவ் கிளாஸஸ் தான்ப்பா. ஓகேங்களா? ஸோ நம்ம உங்களுக்கு ஷெட்யூல்ஸை ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஸோ 2 இயர்ஸ் நம்ம கோர்ஸ்க்கு வேலிடிட்டி இருக்கும். அடுத்ததாக பிடிஎஃப் மெட்டீரியல்ஸ் கிளாஸஸ் முடிஞ்ச உடனே நமக்கு அவைல் ஆயிரும். டெஸ்ட் சீரீஸ், வீக்லி டெஸ்ட்டு, எவ்ரி திங் வில் பி ப்ரொவைடட். ஸோ ஃபார் மோர் இன்ஃபர்மேஷன்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் கால் பண்ணி விசாரிச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ நம்ம இந்த மாதிரி வீக்லி ஷெடியூல்ஸை ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஸோ டுடே இஸ் 25th. ஸோ இப்போ 25th நமக்கு சிங்க்ரனஸ் மெஷின் கிளாஸஸ் 1 போகும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். இன்றைக்கி நம்ம சிங்க்ரனஸ் மெஷின் கிளாஸ் 1. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா சிங்க்ரனஸ் மெஷினை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸோ பேசிக்காக சில திங்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ அப்போ தான் நமக்கு சிங்க்ரனஸ் மெஷின்ஸு நல்லா புரியும். ஓகேங்களா? ஸோ நம்ம ப்ராக்டிக்கலாக இப்போ என்னோடய ஜெனரேட்டிங் ஸ்டேஷன்ஸில் என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஜெனரேட்டிங் ஸ்டேஷன்ஸில் எல்லாமே சிங்க்ரனஸ் ஜெனரேட்டர்ஸை தான் நம்ம யூஸ் பண்ணுறோம், ஆர் ப்ரிஃபர்டு. ஸோ ஏன் சார், நம்மக்கிட்ட நிறைய ஜென்ரேட்டர்ஸ் இருக்குது. லைக் டிசி ஜென்ரேட்டர்ஸை இப்போ நம்ம பார்த்தோம். அடுத்ததான் இண்டக்ஷன் ஜென்ரேட்டர்ஸை நம்ம ஃப்யூச்சரில் பார்க்க போகிறோம். ஸோ இப்போது நிறைய ஜென்ரேட்டர்ஸ் இருக்குது. ஸோ நமக்கு டிசி ஜெனரேட்டர் இருக்குது, அடுத்ததாக அசிங்க்ரனஸ் ஜெனரேட்டர் இருக்குது. ஸோ இந்த அசிங்க்ரனஸ் ஜெனரேட்டருக்கு பேர் தான் இண்டக்ஷன் ஜெனரேட்டர். ஸோ இது எல்லாமே என்ன பண்ண போகுது, எனக்கு எலக்ட்ரிசிட்டியை ப்ரொடியூஸ் பண்ண போகுது. ஸோ விச் இஸ் டிசி ஜெனரேட்டர், அசிங்க்ரனஸ் ஜெனரேட்டர் அண்ட் சிங்க்ரனஸ் ஜெனரேட்டர். சிங்க்ரனஸ் ஜெனரேட்டரை SYN அப்படின்னு தான் நான் நிறைய டைம் ரெப்ரசன்ட் பண்ணுவேன். ஓகேங்களா? சிங்க்ரனஸ் ஜெனரேட்டர். ஸோ இவ்வளவு ஜெனரேட்டர்ஸ் இருந்தாலுமே நம்ம சிங்க்ரனஸ் ஜெனரேட்டரை மட்டும் ப்ரிஃபர் பண்ணுறதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்குது. நம்ம இதை மட்டும் ப்ரிஃபர் பண்ணுறோம், இதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்குது. ஸோ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நீட் ஆஃப் சைன் வேவை பற்றி பார்ப்போம். ஸோ நமக்கு ஒரு சைன் வேவ் தேவை, கரெக்டாக? அந்த தேவைனால தான் நம்ம அந்த சைன் வேவை ப்ரொடியூஸ் பண்ணுற ஒரு ஜெனரேட்டர்ஸை ப்ரிஃபர் பண்ணுறோம்.
ஓகேங்களா. ஸோ சைன் வேவ் இருந்துச்சுன்னா என்ன சார் பெனிஃபிட்? ஸோ ஒரு சைன் வேவை நம்ம என்ன பண்ணோம்னா ஒரு மிஷினுக்கு கொடுத்தோம்னா, ஓகேங்களா, ஒரு சைன் வேவை நம்ம மிஷினுக்கு கொடுத்தோம்னா த மிஷின் வில் ப்ரொடியூஸ் அ யூனிஃபார்ம் டார்க்கு. அடுத்ததா த மிஷின் வில் யூனிஃபார்ம் பிஹேவியர், அதுக்கு ஒரு ப்ராப்பரான ஒரு பிஹேவியர் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய அட்வான்டேஜஸ். அடுத்ததா த மேத்தமெட்டிக்கல் அனாலிசிஸ் ஆஃப் சைன் இஸ் ஈஸி. கரெக்டாக இதோட அட்வான்டேஜஸ் நான் எழுதுறேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா இதோட மேத்தமெட்டிக்கல் அனாலிசிஸ் இஸ் ஈஸி. அடுத்ததா இட் ப்ரொடியூசஸ் த யூனிஃபார்ம் டார்க். and provides less heating issues. ஸோ ஹீட்டிங் இஷ்யூஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ பல்சேட்டிங் டார்க்கு ரொம்ப கம்மியாக இருக்கும். பின்னாடி நம்ம பார்ப்போம். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது, நம்ம நிறைய பார்ப்போம். ஓகேங்களா. ஸோ நிறைய அட்வான்டேஜஸ் எக்ஸட்ரா. இது எல்லாமே நம்மளோட அட்வான்டேஜ். நீட் ஆஃப் சைன் வேவ். எதுக்கு நம்ம ஒரு சைனசாய்டல் வேவ் ஃபார்ம்ஸை யூஸ் பண்ணணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும்ல. அந்த சைனசாய்டல் வேவ் ஃபார்ம்ஸோட நீடு தெரிஞ்சாதான் அதை நம்ம ஜெனரேட் பண்ணணும்னு நினைப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளோட நீடு தான் மதர் ஆஃப் இன்வென்ஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல. இதுதான் என்னோட நீடு. அப்போ மேத்தமெட்டிக்கலாக ஈஸியாக அனாலிசிஸ் பண்ண முடியுது. ஒரு சைன் வேவை யூஸ் பண்ணி என்னால் யூனிஃபார்மான டார்க்கை ப்ரொடியூஸ் பண்ண முடியுது. ஹீட்டிங் இஷ்யூஸ் இல்லாமல் இருக்குது. அடுத்ததாக லெஸ்ஸர் லாஸஸும் கூட. ஓகேங்களா. லெஸ்ஸர் லாஸஸ் அண்ட் சைஸ். ஓகேங்களா. ஸோ லாஸஸும் நமக்கு ரொம்ப லெஸராக இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய ஆடட் அட்வான்டேஜஸ். ஓகேங்களா. ஸோ இதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா ஒரு சைன் வேவை ப்ரொடியூஸ் பண்ண போகிற ஒரு ஜெனரேட்டர்ஸ்க்கு வரோம். ஓகேங்களா. இங்கே பார்த்தீங்கன்னா சைன் வேவு என்னோட எந்த ஜெனரேட்டர்ஸ்லாம் ப்ரொடியூஸ் பண்ணுவான்னா, ஸோ என்னோட ஏசி ஜெனரேட்டர்ஸ் எல்லாமே சைன் வேவை ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ டிசி ஜெனரேட்டர்ஸ் வந்து நமக்கு சைன் வேவை ப்ரொடியூஸ் பண்ணாது. திஸ் இஸ் ஏசி ஜெனரேட்டர்ஸ். இது நம்மளோட டிசி ஜெனரேட்டர் இல்லை. அப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நமக்கு என்ன தெரிஞ்சிருச்சுன்னா இட் இஸ் அ டிசி ஜென்ரேட்டர் பட் வி நீட் அ ஏசி வேவ் ஃபார்ம். நம்ம என்ன பண்ணுறோம், எல்லாமே ஏசி தானே யூஸ் பண்ணுறோம். அதனால எனக்கு இந்த இடத்துல டிசி ஜென்ரேட்டர்ஸை நம்ம ப்ரிஃபர் பண்ண மாட்டோம். வி நீட் ஏசின்னா அப்போ தேர்ஃபோர் டிசி ஜென்ரேட்டர்ஸை நான் ப்ரிஃபர் பண்ண போதில்லைன்றது ஈஸியாக எனக்கு தெரிய வந்துடுச்சு. அடுத்ததான் நெக்ஸ்ட்டு, சார் ஏசியை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு என்கிட்ட தான் 2 ஜென்ரேட்டர்ஸ் இருக்கே. கரெக்டாக ஏசியை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு தான் என்கிட்ட 2 ஜென்ரேட்டர்ஸ் இருக்கே. அப்போ நீங்கள் அசிங்க்ரனஸ் ஜென்ரேட்டரான இண்டக்ஷன் ஜென்ரேட்டர்ஸை யூஸ் பண்ணியிருந்துருக்கலாமே, ஏன் சிங்க்ரனஸ் ஜென்ரேட்டர்ஸை யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு ஒரு டவுட் வரலாம். ஸோ இப்போ இதை நான் உங்களுக்கு எலாபரேட்டாக சொல்கிறேன். அடுத்ததா ஸோ இப்போது ஏசி ஜென்ரேட்டர்ஸை தான் நம்ம 2ஆக பிரிக்கிறோம். ஸோ ஒன் இஸ் அசிங்க்ரனஸ் ஜெனரேட்டர். So another one is a synchronous generator. So அடுத்ததா சார் ஒரு ஏசி அப்படின்னு சொல்லி வந்தீங்கனாலே ஏசியில் என்ன இம்பார்ட்டன்ட்னா பவர் இஸ் இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா. ஏசியில் பவர் இஸ் இம்பார்ட்டன்ட். ஏசி பவரை நீங்கள் ப்ரொவைட் பண்ண போகிறீங்க. ஒரு ஜெனரேட்டர்னால் என்ன பண்ணுது, ஏசி பவரை தான் ப்ரொடியூஸ் பண்ண போகுது. அப்போது அது ப்ரொடியூஸ் பண்ணுற அந்த ஏசி பவரோட நேச்சர் எப்படி இருக்குது, அந்த ஏசி பவரை என்னால் வேரி பண்ண முடியுதா, ஸோ இல்லை அந்த ஏசி பவர் எதை பொறுத்து வேரி ஆகுது, இது எல்லாத்தையும் நம்ம திரும்ப பின்னாடி பார்க்க ஆரம்பிக்கிறோம். ஓகேங்களா. ஸோ இப்போ சிங்க்ரனஸ் ஜெனரேட்டரை நீங்கள் பார்த்தீங்கன்னா சிங்க்ரனஸ் ஜெனரேட்டரால் இட் கேன் சப்ளை போத் ஆக்டிவ் அண்ட் ரியாக்டிவ் பவர். போத் ஆக்டிவ் ப்ளஸ் ரியாக்டிவ் பவர். ஓகேங்களா. என்னோட சிங்க்ரனஸ் ஜெனரேட்டரை ஆக்டிவ் அண்ட் ரியாக்டிவ் பவர் ரெண்டையுமே சப்ளை பண்ணும். ஆனால் என்னோட அசிங்க்ரனஸ் ஜெனரேட்டர் இட் கேன் சப்ளை ஒன்லி ஆக்டிவ் பவர். இட் அப்சர்வ்ஸ் ரியாக்டிவ் பவர். இட் அப்சர்வ்ஸ் ரியாக்டிவ் பவர் அண்ட் supplies active power. ஓகேங்களா. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் இவன் என்ன பண்ணுவான்னா
என்னோட ரியாக்டிவ் பவரை அப்சர்வ் பண்ணுவோம். பிகாஸ் இந்த இடத்துல நம்ம ஒரு மேக்னெட்டிக் மீடியமை கிரியேட் பண்ணாதான் ஜெனரேஷன்ஸ் அப்படின்ற ஒரு பாசிபிலிட்டிஸே வரும். ஆனால் இந்த இடத்துல அப்படி கிடையாது. இங்கே என்னோட ரியாக்டிவ் பவரையும் ஆக்டிவ் பவரையுமே ப்ரொவைட் பண்ண முடியும். ஏன்னா பிகாஸ் here we have separate field system. ஃபீல்டு நம்ம பார்ப்போம். செப்பரேட் ஃபீல்டு எக்ஸைட்டேஷன் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இங்கே எனக்கு ஃபீல்டு எக்ஸைட்டேஷன் இருக்கிறதுனால தான் என்னால் இந்த ரெண்டு ப்ராசஸும் பண்ண முடியாது. இங்கே we don't have any separate field excitation. We don't have any external excitation. ஓகேங்களா? இங்கே நமக்கு எந்த எக்ஸைட்டேஷன்ஸும் இருக்காது. இங்கே நமக்கு எக்ஸைட்டேஷன் இருக்கும். அடுத்ததான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்ன சொல்லியிருக்கேன், இட் கேன் சப்ளை ஆக்டிவ் பவர் அண்ட் ரியாக்டிவ் பவர் அப்படின்னு சொன்னேன்ல. இப்போ ஆக்டிவ் பவரை சப்ளை பண்ணணும்னா நம்ம எப்படி சப்ளை பண்ண வைக்கலாம்னா பை வேரியிங் பிரைம் மூவர் இன்புட். ஓகேங்களா? ஆக்டிவ் பவர் நம்மளால் எப்படி வேரி பண்ண முடியுதுன்னா என்னோட மெக்கானிக்கல் இன்புட் ஆர் பிரைம் மூவர் இன்புட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். என்னோட பிரைம் மூவர் இன்புட்டை நம்ம வேரி பண்ணுறது மூலமாக நம்மளால் என்ன பண்ண முடியும்னா ஆக்டிவ் பவரை ப்ரொவைட் பண்ண முடியும். ஸோ அதே மாதிரி தான். அப்போ ரியாக்டிவ் பவரை எப்படி சார் நான் வந்து வேரி பண்ணுறது, எப்படி நீங்கள் ரியாக்டிவ் பவரை கொடுக்குறீங்க? இது என்ன சிம்பிள்னா, நீங்கள் வந்து ஆக்டிவ் பவரையும் இந்த ஜெனரேட்டரில் கொடுக்குறீங்க, ரியாக்டிவ் பவருமே இந்த ஜெனரேட்டரில் கொடுக்குறீங்க. அப்போ தேர்ஃபோர் அதை நீங்கள் எப்படி கொடுக்குறீங்கன்னா ஆக்டிவ் பவர் எப்போ வரும்னா மெக்கானிக்கல் ஒர்க் ஒன்று நடக்குது, டர்பைனை நீங்கள் ரொட்டேட் பண்ணுறீங்க. ஸோ அந்த ரொட்டேஷன்னால ஆக்டிவ் ஒர்க் ஒன்று ரொட்டேட் ஆகுது இல்லை. ஸோ தட் இஸ் அன் ஆக்டிவ் ஒர்க், டைனமிக் ஒர்க். அப்போ அந்த டைனமிக் ஒர்க் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அங்கெல்லாம் என்னோட ஆக்டிவ் பவர் வந்துடும். அதனால தான் எனக்கு என்ன வந்திருக்குன்னா இங்கே பிரைம் ஒரு ரொட்டேஷன் இருந்ததுனால தான் எனக்கு ஆக்டிவ் பவர் வந்திருக்கு. அடுத்தது ரியாக்டிவ் பவர் எதனால வந்துச்சுன்னா பிகாஸ் ஆஃப் த எக்ஸைட்டேஷன். ஓகேங்களா? நீங்க ஒரு எக்ஸைட்டேஷன் எனர்ஜியை கொடுக்குறீங்க, டிசி எனர்ஜி. காமனா இந்த எக்ஸைட்டேஷன் அப்படின்றது இட் இஸ் a டிசி எக்ஸைட்டேஷன். ஓகேங்களா? இதோட மெஷினோட ரிசல்ட் வந்து டிசி எக்ஸைட்டேஷனை தான் கொடுப்போம். ஓகேங்களா? இந்த டிசி எக்ஸைட்டேஷனை தான் எனக்கு அந்த ரியாக்டிவ் பவரை கொடுக்குது. ஸோ புரியுது இல்லை? அப்போ என்னோட சிங்க்ரனஸ் ஜென்ரேட்டர்ஸ் மட்டும்தான் இட் கேன் சப்ளையிங் போத் த ஆக்டிவ் அண்ட் ரியாக்டிவ் பவர். ஆனால் அசிங்க்ரனஸ் ஜென்ரேட்டர்ஸை பொறுத்த வரைக்கும் இது எப்பவுமே ரியாக்டிவ் பவரை எடுத்துக்க மட்டும்தான் எடுத்துக்கும், ஆக்டிவ் பவரை மட்டும்தான் அதால் கொடுக்க முடியும். ஓகேங்களா? ஸோ அடுத்ததா இந்த இடத்துல ஏதாச்சும் குறைஞ்சிச்சுன்னா நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது. சி இப்போ எக்ஸாம்பிள் ஆக்டிவ் பவர் ஜெனரேஷன் குறையுதுன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே ஆக்டிவ் பவர் ஜெனரேஷன் டிக்ரீசஸ். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம்னா we need to increase prime mover input. ஸோ பிரைம் மூவரோட இன்புட்டை இன்க்ரீஸ் பண்ணி நம்மளால ஆக்டிவ் பவரை இன்க்ரீஸ் பண்ணிட முடியும். பட் ரியாக்டிவ் பவர் கான் பி கண்ட்ரோல்டு. இங்கே என்னால் ரியாக்டிவ் பவரை கண்ட்ரோல் பண்ண முடியாது. பட் சிங்க்ரனஸ் ஜென்ரேட்டர்ஸை பொறுத்த வரைக்கும் என்னால் இந்த ஆக்டிவ் அண்ட் ரியாக்டிவ் பவரை கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ அது குறைஞ்சிச்சுன்னா என்னால் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறேன், ரியாக்டிவ் பவர் அதிகமாச்சுன்னா அது எதை மீன் பண்ணுது எல்லாத்தையும் இப்போ நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். ஓகேங்களா? இப்போ நம்ம பார்க்க போகிறது தட் இஸ் சிங்க்ரனஸ் ஜென்ரேட்டர்ஸோட கேஸ் தான். சிங்க்ரனஸ் ஜெனரேட்டர்ஸில் நடக்கிறது தான். ஓகேங்களா? இஃப் reactive power இல்ல if excitation increases. இப்போ நான் என்ன சொல்றேன்னா எக்ஸைட்டேஷனை பத்தி பேசுறேன். ஓகேங்களா? எக்ஸைட்டேஷன்னா டிசி சப்ளையை கொடுக்கிறதுக்கு பேரு எக்ஸைட்டேஷன் சொன்னேன். if excitation increases the reactive power generated increases. ஓகேங்களா? ஸோ எக்ஸைட்டேஷன் இன்க்ரீஸ் பண்ணீங்கன்னா ரியாக்டிவ் பவரோட ஜெனரேஷன் இன்க்ரீஸ் ஆகிடும்.
So which leads to increase in the terminal voltage. Increase in voltage. ஸோ எப்போவுமே என்னோட எக்ஸைட்டேஷனை இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா வோல்டேஜ் தான்ப்பா இன்க்ரீஸ் ஆகிடும். ஏன்னா ரியாக்டிவ் பவர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா வோல்டேஜ் இன்க்ரீஸ் ஆகிடும். வென்எவர் ரியாக்டிவ் பவரும் வோல்டேஜும் நான் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் சொல்லுவேன். whenever reactive power is increases, voltage is increases. Reactive power decrease ஆயிடுச்சுன்னா voltage decrease ஆயிடும். அதே மாதிரி தான் if excitation decreases, the reactive power generation decreases. இப்போதானே பார்த்தோம் ரியாக்டிவ் பவர் டிக்ரீஸ் ஆச்சுன்னா டிக்ரீசஸ் இன் வோல்டேஜ். வோல்டேஜ் என்னவாயிரும்னா டிக்ரீஸ் ஆயிரும் சார். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி தான் என்னோட ஆக்டிவ் பவர் இன்க்ரீசஸ். இஃப் பிரைம் மூவர் இன்புட் இன்க்ரீசஸ், if prime mover input increases, the active power generation increases. If prime mover input increases, the active power generation increases. Therefore active power generation increase ஆகுதுன்னா என்னப்பா ஆகும்? Yes, it will increases the frequency. whenever உங்களுக்கு ஆக்டிவ் பவர்ல சேஞ்ச் ஆகுதுன்னா ஃப்ரீக்வன்சியில சேஞ்ச் ஆயிரும். நீங்க ஆக்டிவ் பவர் அதிகமாக வச்சிருந்தீங்கன்னா ஃப்ரீக்வன்சி அதிகமாயிடும். உங்ககிட்ட ஆக்டிவ் பவரோட சப்ளை வந்து ரொம்ப கம்மியா இருக்குன்னா அப்போ ஃப்ரீக்வன்சி டவுன் ஆயிடும். அப்படிதான் நம்ம என்ன பண்ணுவோம்னா ஃப்ரீக்வன்சி அண்ட் வோல்டேஜஸை பொறுத்து தான் என்னோட ஆக்டிவ் பவர் அண்ட் ரியாக்டிவ் பவரோட டிமாண்டை நம்மளால ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ இங்கே ஆக்டிவ் பவரோட டிமாண்ட் இருக்கு, இங்கே ரியாக்டிவ் பவரோட டிமாண்ட் இருக்கு அப்படின்றத நம்ம அந்த ஃப்ரீக்வன்சி அண்ட் டெர்மினல் வோல்டேஜஸை வச்சு தான் நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறோம். சி எக்ஸாம்பிள், இப்போ நம்ம வீட்டில எல்லாம் லோ வோல்டேஜ் வருது இல்லப்பா, அதுக்கு என்ன அர்த்தம்னா நம்ம வீட்டில் எல்லாமே லோ வோல்டேஜ் வருதுன்னா டிக்ரீசஸ் இன் வோல்டேஜ் என்ன மீன் பண்ணுதுன்னா என்னோட ரியாக்டிவ் பவரோட நீட் அதிகமாக இருக்குது. நம்ம பவர் சிஸ்டமில் நம்ம என்ன பண்ணுறோம்னா அதிகமாக ரியாக்டிவ் பவரை தான் அப்சர்வ் பண்ணுறோம். அப்போ நம்ம பவர் சிஸ்டமில் கம்மியான ரியாக்டிவ் பவர் இருக்கிறதுனால தான் வோல்டேஜ் டிக்ரீஸாக இருக்குது. நம்ம பவர் சிஸ்டமில் ரியாக்டிவ் பவர் கரெக்டான லெவலுக்கு இருந்துச்சுன்னா வோல்டேஜ் கரெக்டான டெர்மினலுக்கு தான் இருக்கும். ஓகேங்களா? பட் ஸ்டில் நம்ம அதை வந்து மெயின்டைன் பண்ண மாட்டோம். ஸோ ஒரு 99% வந்து எல்லாமே நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா ரெடியூஸ்டு வோல்டேஜில் தான் வச்சுருப்போம். ஸோ ஏன்னா பவர் சிஸ்டமை பொறுத்த வரைக்கும் அது லோடு கர்வை பொறுத்து வேரி ஆகும். எப்போ ஓனாலும் வோல்டேஜ் டிக்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடலாம், எப்போனாலும் லோடு டிஸ்கனெக்ட் ஆக ஆரம்பிச்சிடலாம். வென் லோட் டிஸ்கனெக்ட் ஆன உடனே ரியாக்டிவ் பவர் கன்சப்ஷன்ஸ் குறைய ஆரம்பிச்சிரும். அப்போ என்ன ஆகும்னா டெர்மினல் வோல்டேஜ் ரொம்ப அதிகமாக இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிரும். வென் வோல்டேஜ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஒயரோட இன்சுலேஷன் ஃபெயில் ஆகிடும். அதனால தான் பொதுவாக நம்ம என்ன பண்ண மாட்டோம்னா ரொம்ப ரேட்டட் வோல்டேஜை மெயின்டைன் பண்ண மாட்டோம், கொஞ்சம் ரெடியூஸ்டு வோல்டேஜ் தான் இருப்போம். ஏன்னா கன்சியூமரை பொறுத்த வரைக்கும் லோடு எப்போன்னா கனெக்ட் ஆகும், எப்போன்னா டிஸ்கனெக்ட் ஆகும். ஸோ அந்த வோல்டேஜ் வேரியேஷன் கண்டிப்பாக என் இன்சுலேஷன் அஃபெக்ட் பண்ணக்கூடாதுன்றதுக்காக நம்ம அப்படி பண்ணுறோம். ஓகேங்களா? the prime mover input increases, the active power generation increases, it will increases the frequency. So அதே மாதிரி if prime mover input decreases, the active power generation decreases. It will decreases the frequency. It will decreases the frequency. அடுத்து நம்ம என்ன சொல்லலாம்னா frequency is directly proportional to the reactive power, active power. So active power
is directly proportional to the frequency. ஓகேங்களா, ஆக்டிவ் பவர் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு தவர் ஃப்ரீக்வன்சி. ஸோ இதுதான்ப்பா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பேசிக்காக உங்களுக்கு இது தெரியணும். ஓகேங்களா, ஸோ சிங்க்ரனஸ் ஜென்ரேட்டர்ஸை பார்க்குறதுக்கு முன்னாடி பேசிக்காக இது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அடுத்ததா இதோட அப்ளிகேஷன்ஸை நான் உங்களுக்கு இங்கேயே கூட சொல்லிடுறேன். ஸோ அசிங்க்ரனஸ் ஜென்ரேட்டர்ஸை பொறுத்த வரைக்கும் த ஸ்பீட் இஸ் நாட் கான்ஸ்டன்ட். ஸோ சிங்க்ரனஸ் ஜென்ரேட்டர்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்பீட் இஸ் ஆல்மோஸ்ட் கான்ஸ்டன்ட். ஓகேங்களா, ஸோ ஸ்பீடு கான்ஸ்டண்ட்டாக இருக்கனால இது எங்கே நம்ம யூஸ் பண்ணுவோம்? ஸோ அதை நம்ம எங்கே யூஸ் பண்ணுவோம்? ஸோ அசிங்க்ரனஸ் ஜென்ரேட்டர்ஸை பொறுத்த வரைக்கும் are used in windmill. ஓகேங்களா, அசிங்க்ரனஸ் ஜென்ரேட்டர்ஸை பொறுத்த வரைக்கும் நம்மளோட விண்மில்லில் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அண்டு நான் கன்வென்ஷனல் பவர் பிளான்ஸ்லேயும் நம்ம யூஸ் பண்ணலாம். இது எல்லாமே நான் கன்வென்ஷனலுக்கு எக்ஸாம்பிள் தான். ஸோ நான் கன்வென்ஷனல் பவர் பிளான்னா விண்டு, டைடல், ஸோ இந்த மாதிரி கீப் ஆன் எக்ஸட்ரா. ஓகேங்களா, ஸோ இது எல்லாமே அசிங்க்ரனஸ் ஜென்ரேட்டர்ஸோட யூசேஜ். அடுத்ததாக சிங்க்ரனஸ் ஜென்ரேட்டர்ஸை பொறுத்த வரைக்கும் இது நான் கன்வென்ஷனல் பவர் பிளான்ஸ்ன்னு சொன்னேன்ல, இவன் கன்வென்ஷனல் பவர் பிளான்ஸில் யூஸ் பண்ணுறோம். So it is used in the conventional power plants such as nuclear, hydro, diesel. So இது எல்லாமே நம்ம சொல்லலாம். தெர்மல் முக்கியமாக, பிகாஸ் தெர்மல்லாம் நம்ம இந்த இதுதான் யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா, ஸோ இது எல்லாமே நம்ம யூஸ் பண்ணுற நம்மளோட ஏரியா. ஓகேங்களா, ஸோ இதுதான்ப்பா காமனாக என்னோட அசிங்க்ரனஸ் ஜென்ரேட்டர்ஸ் அண்ட் சிங்க்ரனஸ் ஜென்ரேட்டர்ஸை பற்றியான ஒரு பேசிக் இன்ட்ரோ. ஓகேங்களா, ஸோ இதை பற்றி ஃபஸ்ட்டு உங்களுக்கு தெரியணும். இது என்ன, இது எங்கே யூஸ் பண்ணுறோம் அப்படின்றது தெரிஞ்சால் தான் ஃபர்தராக நம்ம அதில் ஃபர்தராக ஸ்டடி பண்ண முடியும். இப்போ என்ன தெரிஞ்சிச்சு, நம்ம வந்து ஏசி சப்ளையை தான் யூஸ் பண்ண போகிறோம். ஏன்னா ஏசி சப்ளையில் சம் பெனிஃபிட்ஸ் இருக்குது. அப்போ ஏசி சப்ளையை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு என்கிட்ட ரெண்டு ஜென்ரேட்டர்ஸ் தான் இருக்குது. ஸோ டிசி ஜென்ரேட்டர்ஸை நம்ம ஸ்கிப் பண்ணிட்டோம். ஸோ அசிங்க்ரனஸ் ஜென்ரேட்டர்ஸும் சிங்க்ரனஸ் ஜென்ரேட்டர்ஸும் நம்ம பார்த்துருந்தப்போ அசிங்க்ரனஸ் ஜென்ரேட்டர்ஸ்க்கு நம்ம அடிஷ்னலாக ரியாக்டிவ் பவரை கொடுக்க வேண்டிய தேவை இருக்குது. கரெக்டாக, அது வெறுமனே எனக்கு ஆக்டிவ் பவரை மட்டும்தான் சப்ளையே பண்ணுது. ஆனால் என் பவர் சிஸ்டமில் 2 பவருமே தேவைப்படுது. ஸோ என்னோட அசிங்க்ரனஸ் ஜென்ரேட்டர்ஸ்க்கு நான் அடிஷ்னலாக ரியாக்டிவ் பவரை கொடுக்க விரும்பாததுனால தான் சிங்க்ரனஸ் ஜென்ரேட்டர்ஸ்க்கு வரேன். பிகாஸ் சிங்க்ரனஸ் ஜென்ரேட்டருக்கு நம்ம ஃபீல்டு எக்ஸைட்டேஷனை மட்டும் கொடுத்துட்டா போதும், அது என்னோட ரியாக்டிவ் பவரையும் சப்ளை பண்ணும், ஆக்டிவ் பவரும் சப்ளை பண்ணும். தட்ஸ் வை அதனால தான் நான் என்ன பண்ணுறேன்னா என்னோட சிங்க்ரனஸ் ஜென்ரேட்டர்ஸ்க்கு வந்திருக்கேன். ஓகேங்களா, அடுத்ததா இந்த சிங்க்ரனஸ் ஜென்ரேட்டர்ஸை பொறுத்த வரைக்கும் இட் கேன் சப்ளை ரியாக்டிவ் பவர், ஆக்டிவ் பவர் அப்படின்னு சொன்னேன்ல. அப்போ இது எந்த கேசஸில் சப்ளை பண்ணும், எந்த கேசஸில் அப்சர்வ் பண்ணும்? எஸ், சிங்க்ரனஸ் ஜென்ரேட்டர்ஸை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் எபிலிட்டி. இதுக்கு என்ன இருக்கும்னா சப்ளை பண்ணுறதுக்கும் எபிலிட்டி இருக்கும், அப்சர்வ் பண்ணுறதுக்கும் எபிலிட்டி இருக்கும். ஓகேங்களா, எந்தெந்த கேசஸில் சப்ளை பண்ணுது, எந்தெந்த கேசஸில் அப்சர்வ் பண்ணுதுன்றதை நான் இப்போ சொல்லியிருக்கேன். ஓகேங்களா, அப்போ சிங்க்ரனஸ் ஜென்ரேட்டர்ஸில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொன்னேன்னா, எக்ஸைட்டேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எக்ஸைட்டேஷனை வேரி பண்ணீங்கன்னா ரியாக்டிவ் பவரை வேரி பண்ண முடியும். ஸோ அப்படி ரியாக்டிவ் பவரை வேரி பண்ணீங்கன்னா உங்களால் வோல்டேஜை வேரி பண்ண முடியும். ஓகேங்களா, ஏதாவது எக்ஸைட்டேஷனை இன்க்ரீஸ் பண்ணீங்கன்னா ரியாக்டிவ் பவர் இன்க்ரீஸ் ஆகிடும். ரியாக்டிவ் பவர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா வோல்டேஜ் இன்க்ரீஸ் ஆகிடும். அப்போ எக்ஸைட்டேஷனை குறைச்சிங்கன்னா ஸோ ரியாக்டிவ் பவரோட ஜென்ரேஷனும் குறைஞ்சிரும், வோல்டேஜும் டிக்ரீஸ் ஆகிடும். அதே மாதிரி தான் உங்களோட பிரைம் மூவரோட இன்புட்டை இன்க்ரீஸ் பண்ணீங்கன்னா என்னோட ஆக்டிவ் பவர் ஜென்ரேஷன் அதிகமாகிடும். வென்எவர் ஆக்டிவ் பவர் ஜென்ரேஷன் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஃப்ரீக்வன்சி அஃபெக்ட் பண்ணும், ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் ஆகிடும். அதே மாதிரி தான் இஃப் பிரைம் மூவர் இன்புட் டிக்ரீஸ் பண்ணீங்கன்னா என்னோட ஆக்டிவ் பவர் ஜென்ரேஷன் டிக்ரீஸ் ஆகிடும், சிமிலராக என்னோட ஃப்ரீக்வன்சி டிக்ரீஸ் ஆகிடும். அப்போ தேர்ஃபோர் என் பவர் சிஸ்டமில் நான் என்ன பண்ணுறேன், ஸோ வோல்டேஜ் அண்ட் ஃப்ரீக்வன்சி வேரியேஷன்ஸை நான் பார்க்குறேன். நம்ம வீட்லேயுமே நிறைய வீட்டில் வோல்டேஜ் டிக்ரீஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்கல்ல, ஸோ அதுக்கான ரீசன் இதுதான். ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் போகலாம். இந்த சிங்க்ரனஸ் ஜென்ரேட்டர்ஸோட கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்க்கு போக போகிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ சிங்க்ரனஸ் ஜென்ரேட்டர் தான் நம்ம பார்க்க போகிற யூனிட்டும் கூட.
ஸோ நம்ம யூனிட்டோட நேமும் அதுதான், synchronous generators. ஸோ அடுத்ததா இதை பற்றியான சில டேட்டாஸை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். நான் ஆல்ரெடி என்ன சொல்லியிருந்தேன், we have the field winding. அந்த ஃபீல்டு வைண்டிங்க்கு நம்ம எக்ஸைட்டேஷன் கூட கொடுக்குறோம். அந்த எக்ஸைட்டேஷன் டிசி எக்ஸைட்டேஷனாக இருக்கும்னு சொல்லியிருந்தேன்ல. ஹியர் we have separate field excitation சொல்லியிருக்கேன் பாருங்க. Here we have separate field excitation. அப்போ நான் என்னவா இருக்கும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, என்னோட சிங்க்ரனஸ் ஜெனரேட்டர்ஸை பொறுத்த வரைக்கும் ஸோ எனக்கு ஸ்டேட்டார் இருக்கும். ஓகேங்களா, இந்த ஸ்டேட்டாரில் என்ன இருக்கும்னா ஆர்மேச்சர் கண்டக்டர்ஸ் இருக்கும். திஸ் இஸ் அவர் ஸ்டேட்டார். இங்கே நமக்கு ஆர்மேச்சர் கண்டக்டர்ஸ் இருக்கும். திஸ் இஸ் 3 ஃபேஸ்ன்னு எடுத்துக்கிறேன். 3 phase ஆல்டர்னேட்டர்னா ஓகே. ஸோ இங்கே நமக்கு என்ன இருக்குன்னா we have rotor. இது ஒரு சாலியன் போல் ரோட்டார். இதில் 2 டைப் ஆஃப் ரோட்டார் இருக்குது, சாலியன் போல் அண்ட் சிலிண்ட்ரிக்கல் போல். பேஸ்ட் ஆன் த அப்ளிகேஷன்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா, இங்கே பாருங்கள், திஸ் இஸ் அவர் ரோட்டார். ஓகேங்களா, ஸோ இந்த ரோட்டாரில் தான் என்னோட ஃபீல்டு எக்ஸைட்டேஷன் இருக்கும். ஓகேங்களா, ஸோ இந்த ஃபீல்டுக்கு தான் நம்ம என்ன கொடுக்குறோம்னா செப்பரேட் டிசி வோல்டேஜை கொடுக்குறோம். திஸ் இஸ் ப்ளஸ் அண்ட் திஸ் இஸ் மைனஸ் அண்ட் விச் இஸ் டிசி சப்ளை. ஓகேங்களா, ஸோ விச் இஸ் எ டிசி சப்ளை. சார் இதுவே ஒரு மோட்டராக இருந்துச்சுன்னா, சிங்க்ரனஸ் ஜென்ரேட்டராக இல்லாமல் இதுவே ஒரு மோட்டராக இருந்துச்சுன்னா ஸோ என்ன பண்ணுவோம்னா இந்த இடத்துல ஸ்டேட்டாருக்கு 3 ஃபேஸ் ஏசியை கொடுப்போம். ஸோ மோட்டராக இருந்துச்சுன்னா ஸ்டேட்டாருக்கு சப்ளையை கொடுப்போம். இஸ் எக்ஸைட்டட் வித் 3 phase supply. ஓகேங்களா, ஸ்டேட்டார் இஸ் எக்ஸைட்டட் வித் 3 phase supply. அப்போ தேர்ஃபோர் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸோ ஸ்டேட்டாருக்கு ஒரு சப்ளை இருக்குது, ரோட்டாருக்கு ஒரு சப்ளை இருக்குது, 2 சப்ளை இருக்குது. வென் இட் இஸ் மோட்டாராக இருந்தால் தான் பொருந்தும். ஓகேங்களா, இது ஒரு மோட்டாராக இருந்தால் ஸ்டேட்டாருக்கு ஒரு சப்ளையை கொடுப்போம். ஏன்னா மோட்டார்னால் நமக்கு தெரியும்ல. ஸோ ஸ்டேட்டாருக்கு ஒரு சப்ளையை கொடுப்போம், ரோட்டாருக்கு ஒரு சப்ளையை கொடுப்போம். ஓகேங்களா, ஸோ அதனால சிங்க்ரனஸ் மோட்டரை பொறுத்த வரைக்கும் நான் என்னென்ன சொல்லுவேன்னா இட் இஸ் அ டப்ளி எக்ஸைட்டட் மெஷின் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா 2 சப்ளை நம்ம கொடுக்குறோம். இட் இஸ் அ டப்ளி எக்ஸைட்டட் மெஷின். 2த்துக்கு சப்ளையை கொடுக்குறோம் அதனால. ஓகேங்களா, இப்போ பாருங்கள், ஜஸ்ட் அந்த ஸ்டேட்மெண்ட் தான் நான் ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டாக என் புக் இருக்குது. எ 3 phase synchronous machine is a doubly excited AC machine. ஏன்னா ஸ்டேட்டாருக்கும் நமக்கு சப்ளை கொடுக்குறோம், ரோட்டாருக்கும் சப்ளையை கொடுத்துருக்கோம். இங்கே பாருங்கள், ஃபீல்ட் வைண்டிங்கை பொறுத்த வரைக்கும் டிசி தான் எனர்ஜைஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க பாருங்கள். ஸோ த ஃபீல்ட் வைண்டிங் இஸ் டிசி சோர்ஸ். அண்ட் ஆர்மேச்சர் வைண்டிங்கை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணியிருக்கோம்னா ஏசி சோர்ஸ். ஆர்மேச்சர் வைண்டிங் தான் ஸ்டேட்டாருன்னு நான் சொல்கிறேன். ஓகேங்களா, ஸோ த ஸ்டேட்டார் இஸ் ஆல்சோ நோன் அஸ் ஆர்மேச்சர் வைண்டிங். ஓகேங்களா, ஆர்மேச்சர் வைண்டிங்ன்றது ஸ்டேட்டார், ஃபீல்டு வைண்டிங் அப்படின்றது என்னன்னா ரோட்டார். ஓகேங்களா, ஃபீல்டு இஸ் அ ரோட்டார், ஆர்மேச்சர் இஸ் அ ஸ்டேட்டார். இப்போ பார்த்தீங்கன்னா இட் இஸ் டபுள் எக்ஸைட்டட். ஃபீல்ட் வைண்டிங்க்கு டிசி கொடுக்கணும், ஸோ ஆர்மேச்சர் வைண்டிங்க்கு ஏசி கொடுக்கணும். வென் இட் இஸ் அ மெஷினாக இருந்தால். ஓகேங்களா, வென் ஒர்க்கிங் ஆஸ் அ மோட்டார் இங்கே சொல்லியிருக்காங்க பாருங்க. வென் ஒர்க்கிங் ஆஸ் மோட்டார் எப்போ ஜென்ரேட்டராக இருக்கிறப்போவா கிடையாது, வென் இட் இஸ் அ மோட்டார். அடுத்ததா, synchronous machine takes active power from the AC source during the working of motor. ஓகேங்களா, ஸோ அது மோட்டராக ஒர்க் பண்ணுறப்ப என்ன பண்ணோம்னா ஏசி பவரை நமக்கு எடுத்துக்கும். ஸோ அடுத்ததா, ஆஸ் அ ஜெனரேட்டராக இருக்கிறப்போ விச் இஸ் டெலிவர்ஸ் ஆர் எக்ஸ்போர்ட்ஸ் ஏசி பவர். இங்கே பாருங்கள், ஆஸ் அ ஜெனரேட்டர் synchronous machine delivers ஏசி பவர். ஸோ ஜெனரேட்டராக இருக்கிறப்ப என்ன பண்ணோம்னா ஏசி பவரை டெலிவர் பண்ணும். அடுத்ததா, இந்த ஃபீல்டு வைண்டிங்கை பொறுத்த வரைக்கும் ஸோ ஃபீல்டு வைண்டிங் என்ன பண்ணணும்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ விச் இஸ் அப்சர்வ் டிசி பவர். ஓகேங்களா, திஸ் இஸ் அ டிசி பவர்.
ஓகேங்களா. சிங்க்ரனஸ் மெஷினை பொறுத்த வரைக்கும் நம்ம எதால எக்ஸைட்டேஷன் பண்ணுறோம்னா டிசியால தான் எக்ஸைட்டேஷன் பண்ணுறோம். அடுத்ததா சிங்க்ரனஸ் ஜென்ரேட்டர்ஸ் டெலிவர்ஸ் ஏசி அவுட்புட். நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஸோ ஏசி அவுட்புட்னா இதில் எனக்கு ரியாக்டிவ் பவரும் இருக்கும், ரியல் பவரும் இருக்கும். அந்த ரெண்டுத்தையோட அடிஷன் தான் நான் அப்பர் அண்ட் பவர்ன்னு சொல்கிறேன். ஸோ அப்பர் அண்ட் பவர் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஸோ அப்பர் அண்ட் பவர்னா நம்ம ஆல்ரெடி தெரியும், ரியல் பவர் ப்ளஸ் ரியாக்டிவ் பவர். என்னோட ஜென்ரேட்டர்ஸோட அவுட்புட்டில் ரெண்டுமே இருக்கும். ஓகேங்களா. ஜென்ரேட்டர் சிங்க்ரனஸ் ஜென்ரேட்டர்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம என்னென்ன சொல்லலாம்னா ஆல்டர்னேட்டர் அப்படின்னும் சொல்லலாம். சிங்க்ரனஸ் ஜென்ரேட்டர்ஸை ஆல்டர்னேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் ஆல்டர்னேட்டர். அண்டர் ஸ்டெடி ஸ்டேட் கண்டிஷன் ஆப்ரேட்டிங் ஸ்பீட் ஆஃப் த மெஷின் வந்து நம்ம இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி கால்குலேட் பண்ணுறோம். இந்த ஃபார்முலாவை நான் உங்களுக்கு டிசி மிஷின்லேயே எப்படி டெரைவ் பண்ணுறதுன்னு சொன்னேன். ஸோ நம்பர் ஆஃப் சைக்கிள்ஸை நான் எடுத்து ஸோ Pn/120 F = Pn/120 நம்ம யூஸ் பண்ணி சொல்ல முடியும். அடுத்ததா Fன்றது ஃப்ரீக்வன்சி நமக்கு தெரியும், Pன்றது நம்பர் ஆஃப் போல்ஸ், அடுத்ததா NS அப்படின்றது ஸ்பீட். அடுத்ததா ஸோ சிங்க்ரனஸ் ஜென்ரேட்டர்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம இதை தான் என்னோட ஜென்ரேட்டிங் ஸ்டேஷனில் யூனிவர்சலியாக எம்ப்ளாய் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நான் நிறைய முறை சொன்னேன். கரெக்டாக சிங்க்ரனஸ் ஜென்ரேட்டர்ஸ் தான் நம்ம மேக்ஸிமம் கேசஸில் எல்லா பவர் ஸ்டேஷன்லையும் யூஸ் பண்ணுறோம். அந்த பாயிண்ட் தான் நம்மளும் கொடுத்துருக்கோம். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு ஹையஸ்ட் ரிப்போர்ட்டட் ஜென்ரேட்டர்னா 1700 மெகாவாட்லேயுமே ஜென்ரேட்டர்ஸ் இருக்குது. ஓகேங்களா. ஆனால் மேக்ஸிமமாக நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம்னா நம்ம என்ன மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறோம்னா அவர் மேக்ஸிமம் யூஸ் எய்தர் 11 kVயோ இல்லை 33 kVயோ வோல்டேஜ் இது. ஓகேங்களா. ஸோ இது வோல்டேஜ், இது என்னோட பவர். ஸோ நம்ம 11 kV இல்லைனா 33 kV ஜென்ரேட்டர்ஸை தான் ஜென்ரேட்டிங் ஸ்டேஷனில் அதிகமாக வச்சுருக்கோம். பட் ஆனால் பவரை பார்த்தீங்கன்னா தட் இஸ் 1700 மெகாவாட்ஸ் வரைக்கும் நம்ம காமனாக ரிப்போர்ட் பண்ணுறோம், யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேங்களா. ஸோ இதை பேசிக் திங்காக நம்ம பார்த்துருந்தோம். இது வரைக்கும் நம்ம பார்த்துருந்த ஸ்டோரி தான். அடுத்ததா இதை பொறுத்த வரைக்கும் நம்ம ரெண்டா பிரிக்கலாம்ப்பா, பேஸ்ட் அப்பான் த ரோட்டார் ஸ்ட்ரக்சர். இங்கே உள்ள இருக்குல்ல ரோட்டார், இந்த ரோட்டாரோட ஸ்ட்ரக்சரை பொறுத்து நம்ம என்னவா பிரிக்கலாம்னா இதை ரெண்டா பிரிக்கலாம். ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் இஸ் நான் இங்கே வரைஞ்சிருக்கிறது. ஓகேங்களா. நம்ம ஃபர்ஸ்ட் வரைஞ்சது இது. So this is a salient pole rotor. So அடுத்ததா cylindrical pole rotor அப்படின்னு ஒன்று இருக்கு. 2/3 of rotor is outer periphery இருக்கும். ஓகேங்களா. ஸோ இப்படி இருக்கும். ஸோ இது என்னோட சிலிண்ட்ரிக்கல் போல் ரோட்டார். ஓகேங்களா. இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் நம்மளோட ஆர்மேச்சர் ஃபீல்டு வைண்டிங் இருக்கும். திஸ் இஸ் அவர் ஃபீல்ட் வைண்டிங். ஸோ இதை பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இதை ஃபுல்லாக கவர் பண்ணிடும். ஓகேங்களா. இதை த்ரூ அவுட் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் எந்த ஒரு இதுவும் தெரியாது, சர்க்கிளாக தான் தெரியும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா அப்படி இருக்காது, இது நமக்கு இப்படி தான் இருக்கும். திஸ் இஸ் ஃபீல்ட் வைண்டிங். ஸோ இந்த ரெண்டு மெஷின்லேயுமே இதுதான் நம்மளோட ஃபீல்ட் வைண்டிங். ஓகேங்களா. ஸோ இப்போது இந்த ரெண்டு மெஷினோட கன்ஸ்ட்ரக்ஷன்ஸை பொறுத்து தான் நான் இதை பிரிக்கிறேன். இந்த ரோட்டார்ஸை பொறுத்து தான், ரோட்டாரோட கன்ஸ்ட்ரக்ஷன்ஸை பொறுத்து தான், ரோட்டாரோட டைப்ஸை பொறுத்து தான். ஓகேங்களா. ஃபஸ்ட்டு சாலியன் போல் டைப்பு, அனதர் ஒன் இஸ் சிலிண்ட்ரிக்கல் போல் டைப்பு. ஓகேங்களா. ரோட்டாரு சாலியன் போல் டைப் ஆஃப் ரோட்டார், இன்னொன்று சிலிண்ட்ரிக்கல் போல் டைப் ஆஃப் ரோட்டார். சார் இந்த இடத்துல இங்கே பார்த்தீங்கன்னா இதுக்கு மெக்கானிக்கல் ஸ்ட்ரென்த்து ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா பிகாஸ் அது அந்த ஷேப் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸோ அவுட்ரு சைடில் ரொம்ப வெயிட் அதிகமாக இருக்குது பாருங்கள். இந்த போல் ஷூ இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல ரொம்ப வெயிட் அதிகமாக இருக்கும்.
அடுத்ததான் இந்த ரிப்பு மாதிரி இருக்குது பாருங்கள், இந்த போல் கோர் ரொம்ப தின்னாக இருக்குது. அதுக்கு மேலே அந்த போல் ஷூ திக்காக இருக்குது. இது ரொம்ப தின்னாக இருக்குது, அதுக்கு மேலே திக்காக இருக்குது. எல்லா இடத்துலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்குது. ஸோ ஆக்சுவலாக ரோட்டார் என்னவாக போகுதுப்பா? ரோட்டார் இஸ் கோயிங் டு ரொட்டேட். கரெக்டா? அப்போ என்னோட ரோட்டார் என்னவாக போகிறான்? ரொட்டேட் ஆக போகிறான். வென் இந்த ரோட்டார் ரொட்டேட் ஆகுறான்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இதோட ரோட்டார் ரொட்டேட் ஆனான்னா ஸோ இதுக்கு ரொம்ப அதிகமான சென்ட்ரிஃபிகல் ஃபோர்ஸ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ மையத்தை விட்டு விலக்கிற விசை இருக்கும். பிகாஸ் ஏன்னா இதோட ஆரிஜின் பாயிண்ட்டை விட மிட் பாயிண்ட்டை விட இந்த அவுட்டர் சைடில் இருக்கிற இந்த போல் ஷூ வெயிட் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ கிளியரா? அதனால என்னவாகும்னா அது எப்பவுமே வெளியே போகணும் அப்படின்னு தான் நினைக்கும். ஸோ அப்படியே அது வந்து கட் அவுட் ஆகிட்டு வெளியே வரணும் அப்படின்னு நினைக்கும். ஆனால் இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா இதோட சென்ட்ரிஃபிகல் ஃபோர்ஸு இருக்காது. இதில் லெஸ் சென்ட்ரிஃபிகல் ஃபோர்ஸ் தான் இருக்கும். ஓகேங்களா? இதில் எனக்கு லெஸ் சென்ட்ரிஃபிகல் ஃபோர்ஸ் இருக்கும், இதில் எனக்கு மோர் சென்ட்ரிஃபிகல் ஃபோர்ஸ் இருக்கும். பிகாஸ் இதோட கன்ஸ்ட்ரக்ஷன் தான் இதுக்கான ரீசன். இந்த கன்ஸ்ட்ரக்ஷன்ஸே எனக்கு இதை மீன் பண்ணுதுப்பா. ஸோ அது வந்து எப்போவுமே நீங்கள் ஒரு கல்லை வந்து கயிற்றுல கட்டிட்டு சுற்றுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது அந்த இடத்துல அந்த கல்லை விட்டீங்கன்னா சர்ன்னு வேகமாக போய் வெளியே போயிடுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ ஏன்னா அந்த பர்டிகுலரில் இருக்கிற அந்த எட்ஜில் ரொம்ப அதிகமான வெயிட் இருக்கும். ஸோ அந்த கயிறு நீங்கள் எடுத்துகிட்டு போகிறீங்கன்னு பார்க்குறீங்கல்ல, அந்த கயிறில் ரொம்ப பெரிய வெயிட் இருக்காது. ஸோ அதுதான் எனக்கு அதுக்கான ரீசன். அதே மாதிரி தான் இங்கேயுமே அந்த கார்னர் எட்ஜஸில் போல் ஷூஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப வெயிட் இருக்குது, ஆனால் போல் கோர்லாம் ரொம்ப தின்னாக இருக்குது. ஸோ அதனால அங்கே எனக்கு லார்ஜர் சென்ட்ரிஃபிகல் ஃபோர்ஸ் பில்ட் ஆகும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா மோரார்லெஸ் எல்லாமே சேம். இங்கே மோரார்லெஸ் இந்த சிலிண்ட்ரிக்கலில் பார்த்தீங்கன்னா மோரார்லெஸ் ரெண்டுமே சேம். அதனால இதில் நமக்கு ரொம்ப கம்மியான சென்ட்ரிஃபிகல் ஃபோர்ஸ் தான் பில்ட் ஆகுது. ஸோ அதனாலேயே இதோட கன்ஸ்ட்ரக்ஷனை பொறுத்தே நம்ம என்ன பண்ணுறோம்னா இங்கே இருக்கிற சாலியன் போல் ரோட்டாரை நீங்கள் ரொம்ப வேகமாக சுற்றக்கூடாதுப்பா. ரொம்ப வேகமாக சுற்றினீங்கன்னா மிஷின் டேமேஜ் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ ஆனால் சிலிண்ட்ரிக்கல் போலை பொறுத்த வரைக்கும் அங்கே எனக்கு சென்ட்ரிஃபிகல் ஃபோர்ஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. அப்போ அந்த இடத்துல மிஷின் என்னவாகலாம்? டேமேஜ் ஆகாமல் இருக்கும். எப்போ? ஹை ஸ்பீடில் நீங்கள் ரொட்டேட் பண்ணுறப்போ. ஓகேங்களா? ஹை ஸ்பீடில் ரொட்டேட் பண்ணாலும் என்னோட சிலிண்ட்ரிக்கல் போல் மோட்டார்ன்றது வித் ஸ்டாண்ட் பண்ணும் சார். ஆனால் சாலியன் போல் ரோட்டார்ன்றது எனக்கு வித் ஸ்டாண்ட் பண்ணாது. ஓகேங்களா? ஸோ அதனால சாலியன் போல் ரோட்டார்ஸை பொதுவாக எப்போவுமே ஸ்லோ ஸ்பீடு டர்பைன்ஸில் நம்ம ப்ரிஃபர் பண்ணுவோம். ஸோ சச் அஸ் ஹைட்ரோ ஜென்ரேட்டர்ஸு, ஸோ அந்த மாதிரி தான் நம்ம ப்ரிஃபர் பண்ணுவோம். ஓகேங்களா? ஆனால் என்னோட சிலிண்ட்ரிக்கல் போல் ஜென்ரேட்டர்ஸை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப ஹை ஸ்பீட்லேயும் ரொட்டேட் ஆகும். ஏன்னா இதில் சென்ட்ரிஃபிகல் ஃபோர்ஸ் அப்படின்ற ஒரு ப்ராப்ளம் இல்லை. ஸோ அதனால என்னோட சிலிண்ட்ரிக்கல் போலில் பொறுத்த வரைக்கும் இது எல்லாமே ஹை ஸ்பீட் ஜென்ரேட்டர்ஸில் தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா பவரை ஜென்ரேட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஹை ஸ்பீட் ஜென்ரேட்டர்ஸில். ஸோ அப்போ தேர்ஃபோர் இது எங்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம், சிலிண்ட்ரிக்கல் போல் நம்ம எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா என்னோட தெர்மல் பவர் பிளான்ஸு அண்ட் ஹைட்ரோ பவர் பிளான்ஸில் நம்ம அதை யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ இதில் அடுத்த இம்பார்ட்டன்ட் என்னன்னா, சார் இப்போ பவரை நீங்கள் கால்குலேட் பண்ணுறீங்க, அப்படி கால்குலேட் பண்ண போகிற அந்த பவரு ஸோ எனக்கு அதிகமாக தான் இருக்கணும். ஓகேங்களா? ஸோ பவர் எப்பவுமே நம்ம ஒரு ஃபார்முலா ரெப்ரசன்ட் பண்ணுவோம் கிளாஸில். பவர் எப்பவுமே எதை டிபெண்ட் பண்ணதுன்னு நான் உங்களுக்கு எழுதுறேன். ஸோ ஒரு மோட்டாரோட பவர், சிங்க்ரனஸ் மோட்டாரில் இருக்கிற பவர், இட் இஸ் ஆல்வேஸ் அ ப்ரொபோர்ஷனல் ஆஃப் d² into L. ஓகேங்களா? பவர்ன்றது என்னோட d², dன்றது டயாமீட்டர், Lன்றது ஆக்சியல் லென்த். நான் இப்போ எழுதுறேன். ஸோ dன்றது டயாமீட்டர் ஆஃப் ஸ்டேட்டார். ஸோ ஏன்னா ஸ்டேட்டாரில் தான் என்னோட ஆர்மேச்சர் கோர் இருக்குது. ஸோ அடுத்ததான் ஸோ எல்ன்றது ஆக்சியல் லென்த் ஆஃப் ஸ்டேட்டார். சார் ஸ்டேட்டார்னு சொல்லி போட்டாலும் ஒன்று தான், ரோட்டார் அப்படின்னு சொல்லி போட்டாலும் ஒன்று தான். ஸோ என்ன ரோட்டாருக்கு அதிகமாச்சுன்னா அதே தான் ஸ்டேட்டார் இருக்கும். ஸோ என்ன ரோட்டார்ன்றது இதுக்குள்ளே இருக்கிற ஒரு பார்ட். இதோட டயாமீட்டர் அதிகமாச்சுன்னா வாண்டட்லி ஸ்டேட்டாரோட டயாமீட்டர் அதிகமாகி தானே ஆகணும். உள்ளே இருக்கிறவனோட டயாமீட்டர் அதிகமாச்சுன்னா வெளியே இருக்கிறவனுக்கு அதிகமாக தானே ஆகணும். தட்ஸ் இட். அதுதான் நான் சொல்கிறேன். அப்போ இங்கே பவர் எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்றதை நீங்கள் பாருங்களேன். டயாமீட்டர் இன்டூ ஆக்சியல் லென்த் அப்படின்னு சொல்லி இருக்கா. இப்போ பாருங்க, இப்போ நம்ம ரெண்டு கைண்ட் ஆஃப் ஜென்ரேட்டர்ஸை பார்த்தோம். ஸோ ஒன் இஸ் சிங்க்ரனஸ் ஜென்ரேட்டர், சாலியன் போல் ஜென்ரேட்டர். ஸோ ஒன்று சாலியன் போல் ரோட்டார். கிளியரா?
அடுத்ததா இன்னொன்று சிலிண்ட்ரிக்கல் போல் ரோட்டார். ஸோ நீங்கள் சாலியன் போல் ரோட்டாரை பார்க்குறப்ப என்ன சார் நமக்கு இருக்குது? ஸோ இதுக்கு வந்து ஆக்சியல் இருக்கும், அதுக்கு மேலே வந்து நமக்கு இந்த மாதிரி செட்டப் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இதுக்கான ஹோல் டயாமீட்டர்ன்றது எதுப்பா? திஸ் இஸ் த ஹோல் டயாமீட்டர். ஓகேங்களா, இதை க்ளோஸ் பண்ணிங்கன்னா திஸ் இஸ் அவர் த டயாமீட்டர். ஓகேங்களா, இது என்னோட டயாமீட்டர். இப்போ பொறுத்த வரைக்கும் இவனுக்கு என்னவா இருக்கான்ப்பா? லார்ஜர் டயாமீட்டராக இருப்பான். ஆனால் இவனை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த டயக்ராமே நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ விச் இஸ் அ ஷார்ட்டர் டயாமீட்டராக இருக்கும். என்னோட சாலியன் போல் சிலிண்ட்ரிக்கல் போல் பார்த்தீங்கன்னா இஸ் அ ஷார்ட்டர் டயாமீட்டராக தான் இருக்கும். ஓகேங்களா, திஸ் இஸ் அவர் சிலிண்ட்ரிக்கல் போல் ரோட்டார். இங்க பாருங்க, இவனோட டயாமீட்டர் இஸ் வெரி ஷார்ட் டயாமீட்டர். ஸோ இவனுக்கு பார்த்தீங்கன்னா லார்ஜர் டயாமீட்டர் இருக்குது. பிகாஸ் ஆஃப் த ஸ்ட்ரக்சர், போல் ஷூ அண்ட் போல் கோர் ஸ்ட்ரக்சர்னால பெரிய டயாமீட்டர் வந்துடுது. ஸோ ஆனால் இவனுக்கு அந்த போல் கோரு போல் ஷூ ஸ்ட்ரக்சர்லாம் கிடையாது. இதை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஒரு சர்க்குலர் ரவுண்டர் பாடி மாதிரி தான் தெரியுது. ஸோ கிளியரா, அப்போ இவனுக்கான டயாமீட்டர்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது சார். இப்போ நான் என்ன பண்ணணும்னு நினைப்பேன், பவர் எப்பவுமே டயாமீட்டர் ஸ்கொயர் இன்ட்டு லென்த்தை ப்ரொபோர்ஷன் பண்ணி இருக்குன்றது எனக்கு தெரியும். பவர் வில் ஆல்வேஸ் ஆன் டி ஸ்கொயர் எல் ஃபார்மேட். இந்த இடத்துல பாருங்க, ஆல்ரெடியே டயாமீட்டர் ரொம்ப அதிகமாக இருக்கு. ஓகேங்களா, ஸோ இப்போ இந்த இடத்துல ஆல்ரெடி டயாமீட்டர் ரொம்ப அதிகமாக இருக்கு. ஃபார் அ கான்ஸ்டன்ட் பவர் இருக்கு, அதாவது ஒரு 1700 மெகாவாட் பவர் இருக்கு. ஸோ டயாமீட்டர் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால வி டோன்ட் வாண்ட் லார்ஜர் ஆக்சியல் லென்த். அப்போ இது வந்து என்னவாகவே இருக்கலாம், ஸ்மாலாகவே இருக்கலாம். அப்போ சாலியன் போல் ரோட்டாரை பொறுத்த வரைக்கும் ஸோ விச் ஆர் லார்ஜர் டயாமீட்டராக இருக்கும், ஆனால் ஸ்மாலர் இன் ஆக்சியல் லென்த்தாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ லார்ஜர் இன் டயாமீட்டராக இருக்கும், பட் ஸ்மாலர் இன் த ஆக்சியல் லென்த்தாக இருக்கும். ஸோ அதே மாதிரி இங்கே பாருங்க, இங்கே டயாமீட்டர் இஸ் வெரி ஸ்மாலர் அப்படின்னு சொல்லிட்டேன். கரெக்டா, இங்கே டயாமீட்டர் இஸ் வெரி ஷார்ட். அப்போ நம்ம என்ன சொல்லலாம், ஸோ டயாமீட்டர் ரொம்ப கம்மியாகிடுச்சுன்னா, ஸோ வென் டயாமீட்டர் இஸ் டிக்ரீசஸ், ஸோ இப்போ என்ன பண்ணணும் சார், நம்ம ஆக்சியல் லென்த்தை இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ தேர்ஃபோர் விச் ஆர் லார்ஜர் இன் ஆக்சியல் லென்த். ஓகேங்களா, ஸோ விச் மீன் நான் எதை சொல்கிறேன்னா, சாலியன் போல் ரோட்டாரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஸோ ரொம்ப பெரிய டயாமீட்டராக இருக்கும், ஆனால் ஷார்ட்டர் இன் லென்த்தாக இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா அதோட ரோட்டாரை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸோ ரொம்ப பெரிய டயாமீட்டர் இருக்கும். இந்த மாதிரி இது என்னோட ரோட்டார்னு எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி ரொம்ப பெரிய டயாமீட்டர் இருக்குது பாருங்கள், லார்ஜர் டயாமீட்டர் இருக்கும், ஆனால் லென்த் பாருங்க ஸ்மால் லென்த் தான் இருக்கும். ஓகேங்களா, அதுவே சிலிண்ட்ரிக்கல்ல நீங்க பாத்தீங்கன்னா ஸ்மாலர் இன் டயா தான் இருக்கும், ஆனா மெஷின் லென்த்தியா இருக்கும்.
சரி இப்படி இருக்கும். நான் லென்த்துக்காக ஜஸ்ட் வரைஞ்சு காமிக்கிறேன். ஓகேங்களா, இது ஜென்ரேட்டர் நான் மீன் பண்ணல. ஓகேங்களா, ஸோ திஸ் இஸ் லார்ஜர். நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் என்னோட ஜென்ரேட்டர்ஸில் இது வந்து ஜென்ரேட்டர் நான் கூட எடுத்தீங்கன்னா திஸ் இஸ் த டெர்மினல்னா ஷாஃப்ட். திஸ் இஸ் அ ஷாஃப்ட். This is our shaft. ஓகேங்களா, so this is a larger axial length, smaller diameter தான் இருக்கும். ஓகேங்களா, smaller diameter இருக்கும். சப்டிஸ் புரியுது இல்லப்பா. ஸோ லார்ஜர் லென்த்து ஸ்மாலர் டயாமீட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக இதோட கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வர்றப்போ இன்னும் நம்ம நிறைய பார்ப்போம். ஸோ நீங்கள் வந்து சாலியன் போல பொறுத்த வரைக்கும் இதோட D/L ரேஷியோ நம்ம கால்குலேட் பண்ணுவாங்க. ஸோ அதாவது L/D ரேஷியோ, இதோட ஆக்சியல் லென்த் பை டயாமீட்டரோட ரேஷியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸோ இதுக்கு என்ன இருக்குன்னா விச் இஸ் வெரி லெஸ்ஸராக இருக்கும். ஆனால் இவனோட லென்த் நீங்கள் பார்த்தீங்கன்னா விச் இஸ் வெரி ஹையராக இருக்கும். ஓகேங்களா, ஸோ இதுக்கு வந்து L/D ரேஷியோ பார்த்தீங்கன்னா 0.2 இருக்கும், 1க்கு கீழே இருக்கும் இவனோட L/D ரேஷியோ. இது வந்து சாலியன் போல் ஃபர்ஸ்ட் இருக்கிறது. ஓகேங்களா, திஸ் இஸ் சிலிண்ட்ரிக்கல் போல். ஓகேங்களா, ஸோ இவனோட லென்த் பை டயாமீட்டரோட ரேஷியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தட் இஸ் 0.2 இருக்கும். ஆனால் இவனோட லென்த் பை டயாமீட்டரோட ரேஷியோ பார்த்தீங்கன்னா தட் இஸ் 4 to 5 இருக்கும். ஓகேங்களா, சம் கேசஸில் அது என்னவா இருக்கும்னா 5 to 7 கூட இருக்கும். ஓகேங்களா, சம் கேசஸில் இட் பிட்வீன் 5 to 7 கூட இருக்கும். ஸோ புரியுது இல்லைப்பா. இப்போ இதோட ரோட்டாரோட டைப்பை பொறுத்து தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா ஜெனரேட்டரையே கிளாஸிஃபை பண்ணுறோம். ஸோ ஒன் இஸ் அ லார்ஜர் ஆக்சியல் லென்த் அண்ட் ஸ்மாலர் டயாமீட்டர் இருக்கிறது. இன்னொன்று லார்ஜர் டயாமீட்டர் அண்ட் ஸ்மாலர் ஆக்சியல் லென்த் இருக்கிறது. ஸோ கிளியரா இப்போ இதை பற்றி தான் நம்ம அந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கு. ஜஸ்ட் அந்த ஸ்டேட்மெண்ட்டை உங்களுக்கு காமிக்கிறேன். The construction features of two types of synchronous machine. ஒன்று என்னன்னா cylindrical rotor construction. ஸோ இதில் நம்ம பொதுவாக இந்த cylindrical rotorன்ற கன்ஸ்ட்ரக்ஷனில் நமக்கு மேக்ஸிமமே 2லிருந்து 4 போல் தான் இருக்கும்ப்பா. ஓகேங்களா, ஸோ இதை பொறுத்த வரைக்கும் நமக்கு 2லிருந்து 4 போல் தான் இருக்கும். ரொம்ப நம்பர் ஆஃப் போல்ஸ் அதிகமாக இருக்குது. நம்பர் ஆஃப் போல்ஸ் இட் பிட்வீன் 2 to 4 தான் இருக்கும். ஓகேங்களா, ஸோ எதுலன்னா சிலிண்ட்ரிக்கல்ல எனக்கு 2லிருந்து 4 போல்ஸ் தான் இருக்கும். ஆனால் சாலியன் போலை பொறுத்த வரைக்கும் நமக்கு 6லிருந்து 120 நம்பர் ஆஃப் போல்ஸ் இருக்கும். நம்பர் ஆஃப் போல்ஸ் 6லிருந்து 120 வரைக்கும் இருக்கும். ஆனால் இங்கே 2லிருந்து 4 மட்டும்தான் இருக்கும். ஏன்னா போல்ன்றது என்னப்பா, இந்த டயாமீட்டர் கிராஸ் செக்ஷனில் நம்ம வைக்கிறது தானே. எஸ், இங்கே உங்களுக்கு டயாமீட்டர் அதிகமாக அதிகமாக இன்னும் நம்பர் ஆஃப் போல்ஸ் உங்களால் இன்சர்ட் பண்ண முடியும். ஏன்னா டயாமீட்டர் அதிகம். இப்போ பாருங்க, ஈஸியாக நம்ம என்ன பண்ணியிருக்கோம் 8 போல ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் இந்த சின்ன டயக்ராமில். இன்னும் ரொம்ப பெரிய டயக்ராமாக நீங்கள் வரைய என்னவாகும், நிறைய நம்பர் ஆஃப் போல்ஸை இன்செர்ட் பண்ண முடியுது இல்லை, அதை தான் நான் சொல்கிறேன். ஸோ இப்போ சாலியன் போலை பொறுத்த வரைக்கும் we can easily set in a 6 to 120 நம்பர் ஆஃப் போல்ஸு. ஆனால் சிலிண்ட்ரிக்கல் போலை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமமே 2லிருந்து 4 போல தான் நம்மளால் வைக்க முடியும். ஏன்னா அங்கே கேப் இஸ் வெரி கன்ஸ்ட்ரைன். ஸோ ரொம்ப கம்மியாக தான் இங்கே இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இது ஒரு போல் ஆக்ட் ஆகும், நார்த் போல், இவன் ஒரு சவுத் போல் ஆக்ட் ஆகும். ஸோ ப்ராபப்ளி 2 போல்ஸ் தான் நிறைய இருக்கும். ஓகேங்களா, இந்த ஸ்டேட்மெண்ட் அப்படி தான் சொல்லுது. இந்த கன்ஸ்ட்ரக்ஷனல் ஃபீச்சர்ஸ் வந்து சிலிண்ட்ரிக்கல் போல் இதில் 2லிருந்து 4 இருக்கும். இதை பொறுத்த வரைக்கும் ஸ்டீம் டர்பைன்ஸில் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸ்டீம் டர்பைன் கூட இன்னொரு பேர் என்னன்னா டர்போ ஜென்ரேட்டர்ஸ் ஆர் டர்போ ஆல்டர்னேட்டர். ஓகேங்களா, ஸோ ரொம்ப ஸ்பீடாக ஆப்ரேட் பண்ணுறதுனால தான் நம்ம அதை அங்கே யூஸ் பண்ணுறோம். அடுத்ததா இவனோட கேரக்டர் என்ன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த கேரக்டர்ஸ் ஆர் லாங் கோர் லென்த் அண்ட் ஸ்மாலர் டயாமீட்டர். ஸோ அதுக்கப்புறமா லிமிட் ஆஃப் சென்ட்ரிஃபிகல் ஃபோர்ஸஸ் வெரி லோ. ஓகேங்களா, ஸோ சென்ட்ரிஃபிகல் ஃபோர்ஸஸ் ரொம்ப கம்மியாக இருக்கிறனால இட் இஸ் சூட்டபிள் ஃபார் த ஹை ஸ்பீட் ஆல்சோன்னா. ஸோ லாங் கோர் லென்த்து ஜஸ்ட் நான் ஹைலைட் பண்ணுற பாயிண்ட் மட்டும் இருந்தால் தெரிஞ்சால் போதும். ஸோ லார்ஜ் கோர் லென்த்து அண்ட் ஸ்மாலர் டயாமீட்ரு. ஸோ டு லிமிட் சென்ட்ரிஃபிகல் ஃபோர்ஸ். ஸோ சென்ட்ரிஃபிகல் ஃபோர்ஸ் என்னவா இருக்குன்னு சொல்கிறாங்க, லிமிட்டடாக இருக்குன்றாங்க. ஓகேங்களா, ஸோ அடுத்ததாக இது எங்கே யூஸ் ஆகுது, ஹை ஸ்பீடுக்குன்னு நான் அங்கேயே சொல்லிட்டேன். இன்னொன்று என்னென்னா சாலியன் போல்.
salient pole constructions பொறுத்த வரைக்கும் ஸோ இதில் larger centrifugal force இருக்குது. ஸோ அதனால என்னப்பா நம்ம பார்த்துருந்தோம், ஸோ இட் இஸ் சூட்டபிள் ஒன்லி ஃபார் த ஸ்லோ ஸ்பீட் வாட்டர் டர்பைன் ஜென்ரேட்டர்ஸில் பர்டிகுலராக. ஸோ ஸ்லோ ஸ்பீடு வாட்டர் டர்பைன் ஜென்ரேட்டர்ஸில் தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா இதை யூஸ் பண்ணுறோம். தட் இஸ் சச் அஸ் ஹைட்ரோ ஜென்ரேட்டர்ஸில் நம்ம இதை என்ன பண்ணலாம்னா யூஸ் பண்ணிக்கலாம். மோஸ்ட் காமன்லி ஹைட்ரோ ஜென்ரேட்டர்ஸ் தான் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறது. இதோட பிஹேவியர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கோர் லென்த்து ஸ்மாலராக இருக்கும், ஆனால் டயாமீட்டர் ரொம்ப ரொம்ப லார்ஜராக இருக்கும். ஸோ லார்ஜராக இருக்கிறதுனால நம்மளால் அதிகமான ஃபீல்டு போல்ஸை ப்ரொவைட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஸோ வி கேன் ப்ரொவைட் அ லார்ஜ் நம்பர் ஆஃப் போல்ஸ். இப்போ நம்ம அங்கே தானே பார்த்தோம், 6லிருந்து 120 போல்ஸ் வரைக்கும் நம்மளால் இந்த சாலியன் போல் ஜென்ரேட்டர்ஸில் கிரியேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகேங்களா? ஸோ ஈஸி தானேப்பா. ஸோ புரிஞ்சிச்சு இல்லை? இப்போ இதோட டைப்பு, இதோட கிளாசிஃபிகேஷனு, ஸோ இந்த திங்ஸ் எல்லாமே நம்ம புரிஞ்சிச்சு. கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பார்க்குறப்போ இன்னும் நம்ம கொஞ்சம் டேட்டாஸை பார்ப்போம். ஓகேங்களா? கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வரப்போ நம்ம என்ன பண்ணலாம், இன்னும் கொஞ்சம் டேட்டாஸை எலாபரேட்டாக நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? ஆல்மோஸ்ட் இங்கேயே நம்ம அதை பற்றி எல்லா திங்கும் சொல்லிட்டேன். ஸோ அடுத்து கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வரப்போ இன்னும் நமக்கு ஈஸியாகிடும். அடுத்து என்னப்பா பண்ணிட்டோம், நம்ம இந்த ஃபீல்டு டிசைன் பண்ணிட்டோம். அதாவது என்னோட ரோட்டாரை நான் டிசைன் பண்ணிட்டேன். இப்போ ரோட்டாருக்கு நம்ம சப்ளையை கொடுக்குறோம்ல, அந்த சப்ளைக்கு பேர் தான் ஃபீல்டு எக்ஸைட்டேஷன் நம்ம சொல்லியிருக்கோம்ல. இந்த ஃபீல்டுக்கு எனர்ஜியை கொடுக்கறதுக்கு பேர் தான் எக்ஸைட்டேஷன். இப்போ இந்த ஃபீல்டு எக்ஸைட்டேஷனை பொறுத்த வரைக்கும் அதை எக்ஸைட் பண்ணுறதுக்கு நமக்கு சில மெத்தட்ஸ் இருக்குது. அந்த சில மெத்தட்ஸ்னா என்னென்ன, அந்த மெத்தட்ஸோட அட்வான்டேஜஸ் என்னென்ன, டிஸ்அட்வான்டேஜஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? அடுத்ததா நெக்ஸ்ட் டாபிக் இஸ் எக்ஸைட்டேஷன் சிஸ்டம். ஓகேங்களா? ஸோ எக்ஸைட்டேஷன் சிஸ்டம்னா என்னென்ன, ஸோ கன்வென்ஷனலாக எதை யூஸ் பண்ணிட்டு இருந்தோம், இப்போ நம்ம சிங்க்ரனஸ் ஜென்ரேட்டரில் எக்ஸைட்டேஷனை எப்படி நம்ம அச்சீவ் பண்ணுறோம் அப்படின்றத தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ அடுத்ததா தட் இஸ் எக்ஸைட்டேஷன் சிஸ்டம் தான்ப்பா. ஃபார் சிங்க்ரனஸ் மெஷின்ஸ் in larger synchronous machine the field winding is always provided on rotor. நம்ம ஆல்ரெடி இதை சொல்லியிருக்கேன். என்னோட ஃபீல்டு வைண்டிங் எங்கே தான்ப்பா இருக்குது, ரோட்டாரில் தானே இருக்குது. பாருங்க, இந்த ஃபீல்டு வைண்டிங்ஸ் எல்லாமே நம்மளோட ரோட்டாரில் தான் இருக்குது. இதுக்கான ரீசன் என்னன்னா, கரண்ட் கலெக்ஷன் ஈஸியாக இருக்கும். ஃபீல்டு வைண்டிங்கை பார்த்தீங்கன்னா ரோட்டாரில் இருக்குப்பா. ஸோ எதுக்காக நம்ம ரோட்டாரில் ஃபீல்டு வைண்டிங்கை பிளேஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு ரொட்டேட்டிங் பாடியிலிருந்து கரண்ட் கலெக்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால தான் நம்ம என்ன பண்ண மாட்டோம்னா, என்னோட ரோட்டாரை என்னோட ஆர்மேச்சரை ஸ்டேட்டாரில் வைக்கிறோம். ஓகேங்களா? ஸோ ஆர்மேச்சரை நம்ம ஸ்டேட்டாரில் வைக்கிறதுக்கான ரீசன் என்னன்னா சிம்பிளாக சொல்கிறேன். பிகாஸ் நம்ம கரண்ட்டை எங்கே கலெக்ட் பண்ண போகிறோம்னா, ஆர்மேச்சர் கண்டக்டர்ஸில் தான் நம்ம கரண்ட்டை கலெக்ட் பண்ண போகிறோம். ஆர்மேச்சர் கண்டக்டர்ஸ் ரொட்டேட் ஆச்சுன்னா, ரொட்டேட் ஆகிற இடத்துல கரண்ட்டை கலெக்ட் பண்ணுறது ரொம்ப சிரமம். ஸோ அதனால என்ன பண்ணுறேன், ஆர்மேச்சரை ஸ்டேஷனரியாக வச்சுட்டேன். அப்போ எனக்கு ஃபேரடேயோட லா படி இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகணும்ல, அதுக்காக தான் என்னோட ரோட்டாரை நான் ரொட்டேட்டிங்காக வச்சுட்டேன். ஓகேங்களா? அப்போ ரோட்டார் இஸ் ரொட்டேட்டிங், தட் இஸ் த ஃபீல்டு வைண்டிங் இஸ் ரொட்டேட்டிங், ஆர்மேச்சர் கண்டக்டர் இஸ் ஸ்டேஷனரி. ஸோ எதுக்காகன்னா டு பிரிங் கரண்ட் கலெக்ஷன் ஈஸி. கரெக்டா? ஸோ கரண்ட் கலெக்ஷனை ஈஸியாக பண்ணுறதுக்காக தான் இந்த வேலையை நம்ம பண்ணுறோம். இங்கே அதை தான் நான் சொல்கிறேன். ஃபீல்டு வைண்டிங் இஸ் always provided on rotor because of the certain advantages. ஓகேங்களா? ஸோ சர்டைன் அட்வான்டேஜஸ் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லியிருக்காங்கல்ல, அந்த அட்வான்டேஜ் என்னன்னா எனக்கு கரண்ட் கலெக்ஷன் ஈஸியாக இருக்கும். அதுதான் அதோட சிம்பிள் அட்வான்டேஜ். அடுத்ததா the various scheme of supplying DC excitation. The various scheme of supplying DC excitation is given below. ஓகேங்களா? இங்கே நான் என்ன கொடுத்துருக்கேன்னா, இந்த வேரியஸ் எக்ஸைட்டேஷன்ஸை நான் உங்களுக்கு கீழே கொடுத்துருக்கேன். ஸோ அது என்னென்ன எக்ஸைட்டேஷன் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஸோ என்னோட ஸ்டேட்டார் கிடையாது, ரோட்டாரோட வைண்டிங்க்கு டிசி சப்ளையை கொடுக்கறதுக்கு பேர் தான் எக்ஸைட்டேஷன். ஓகேங்களா? அதில் என்னோட ஃபர்ஸ்ட் எக்ஸைட்டேஷன் இஸ் அ டிசி எக்ஸைட்டர். ஓகேங்களா? இந்த டிசி எக்ஸைட்டர்னா என்ன, இதில் எப்படி நம்ம எக்ஸைட்டேஷனை கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன். ஓகேயா? ஸோ டிசி எக்ஸைட்டர்ன்றது இட் இஸ் அ கன்வென்ஷனல். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நம்ம இதுதான் பார்த்துட்டு இருப்போம்ப்பா. ஓகேங்களா? ரொம்ப கன்வென்ஷனலாக நம்ம இந்த டிசி எக்ஸைட்டரை தான் இனிஷியல் கிளாஸஸில் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். ஸோ வென் ஜென்ரேட்டர்ஸை நம்ம டிசைன் பண்ண காலத்தில். ஓகேங்களா? இந்த இடத்துல நமக்கு இந்த டிசி எக்ஸைட்டரில் 3 பார்ட் இருக்கும். ஸோ ஒன் இஸ் அ பைலைட் எக்ஸைட்டர் அப்படின்னு சொல்லுவோம், இன்னொன்று மெயின் எக்ஸைட்டர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், அடுத்ததான் மெயின் 3 ஃபேஸ் ஆல்டர்னேட்டர். ஓகேங்களா? ஸோ இதுதான் என்னோட ஆக்சுவல் ஆல்டர்னேட்டர், இதுதான் நம்மளோட சிங்க்ரனஸ் ஜெனரேட்டர். ஸோ தேங்க்யூப்பா, தேங்க்யூ. ஸோ இந்த செஷன் பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரெஃபர் பண்ணுங்கள். ஓகேங்களா?
ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மெத்தட் தான் நம்ம ஓல்டு கன்வென்ஷனில் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். இதில் நமக்கு 3 இருக்கும், 3 எக்ஸைட்டர் இருக்கும், விச் இஸ் அ பைலைட் எக்ஸைட்டர், அடுத்து மெயின் எக்ஸைட்டர், 2 எக்ஸைட்டர் இருக்கும். அடுத்ததான் நெக்ஸ்ட் என்ன பண்ணியிருப்போம்னா ஒரு சிங்க்ரனஸ் ஜென்ரேட்டர் நம்ம வச்சிருப்போம். இந்த 3மே என்னவாயிருக்கும்னா 3மே சேம் ஷாஃப்டில் கப்புள் ஆயிருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா இதோட டயக்ராம் வரைஞ்சேன்னா, ஸோ திஸ் இஸ் அவர் சிங்க்ரனஸ் மெஷின். ஓகேங்களா? ஸோ இது நம்மளோட சிங்க்ரனஸ் மெஷின்னா ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல எனக்கு பைலைட் எக்ஸைட்டர் இருக்கும், மெயின் எக்ஸைட்டர் இருக்கும். ஸோ இது எல்லாமே என்னவா இருக்கும்னா சேம் ஷாஃப்டோட தான் ரொட்டேட் ஆகிட்டு இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த பைலைட் எக்ஸைட்டர் என்ன, மெயின் எக்ஸைட்டர் என்னன்னு நீங்கள் கொடுத்துருக்கீங்க பாருங்க. ஸோ பைலைட் எக்ஸைட்டர் அப்படின்றது பொதுவாக டிசி ஷண்ட் ஜென்ரேட்டர் தான். ஓகேங்களா? நம்ம பைலைட் எக்ஸைட்டராக என்ன பண்ணுவோம்னா டிசி ஷண்ட் ஜென்ரேட்டர்ஸை வச்சுருப்போம். ஓகேயா? இப்போ இந்த டிசி ஷண்ட் ஜென்ரேட்டர்ஸ் என்ன பண்ணியிருக்கோம், எனக்கு ஒரு வோல்டேஜ் டிசி வோல்டேஜை ப்ரொவைட் பண்ணும். ஓகேயா? ஸோ இப்போ இந்த டிசி வோல்டேஜை நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா ஸோ அப்படியே இட் இஸ் ஃபீடிங் டு த மெயின் எக்ஸைட்டர். மெயின் எக்ஸைட்டரோட ஃபீல்டு வைண்டிங்க்கு நம்ம கொடுத்துருவோம். ஓகேங்களா? மெயின் எக்ஸைட்டராக நம்ம என்ன யூஸ் பண்ணியிருப்போம்னா செப்பரேட்லி எக்ஸைட்டட் டிசி ஜென்ரேட்டர்ஸை யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ பைலைட் எக்ஸைட்டராக நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா ஷண்ட் மோட்டரை வச்சுருப்போம். ஸோ மெயின் எக்ஸைட்டராக நம்ம செப்பரேட்லி எக்ஸைட்டட் டிசி ஜென்ரேட்டர்ஸை வச்சுருப்போம். ஸோ ஏன்னா ஷண்ட் ஜென்ரேட்டர்ஸை நம்ம மெயினாக ஏன் வைக்க முடியாதுன்னா ஸோ வோல்டேஜ் ரெடியூஸ் ஆயிருச்சுன்னா ஷண்ட் ஜென்ரேட்டர்ஸை பொறுத்த வரைக்கும் நம்மளால் என்ன பண்ண முடியாதுன்னா ஸோ அதாவது ஆமாம், ஸோ வோல்டேஜ் ரெடியூஸ் ஆயிடுச்சுன்னா ஃபீல்டுக்கு அக்ராஸ் ஆகும், வோல்டேஜ் ரெடியூஸ் ஆகிடும். அதனால ஃபீல்டு கரண்ட் குறைய ஆரம்பிச்சிடும். அப்போ ஜென்ரேஷன்ஸ் ரொம்ப குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ அதை அவாய்ட் பண்ணணுன்றதுக்காக நம்ம இந்த ஸ்கீமை தான் யூஸ் பண்ணுவோம். ஒரு பைலைட்டு அடுத்து தான் மெயின் அப்படின்றத தான் நம்ம எப்பவுமே யூஸ் பண்ணுவோம். பிகாஸ் அதுதான் ரொம்ப சேஃப்டி. ஓகே? ஸோ இப்போ பைலைட் எக்ஸைட்டராக ஷண்ட் ஜென்ரேட்டர் இருக்கும். அந்த ஷண்ட் ஜென்ரேட்டர் என்னோட செப்பரேட்லி எக்ஸைட்டடுக்கு சப்ளை கொடுக்கும். இங்கே பாருங்கள், இந்த டயக்ராம் இப்படி தான் வரைஞ்சிருக்காங்க. இதை நீங்கள் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்டும் பண்ணிக்க முடியும். ஸோ இது என்னோட ஆர்மேச்சர்னா இங்கே பேரலாக இருக்கிறது திஸ் இஸ் அ ஷண்ட் ஜென்ரேட்டர். அப்போ இது வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா up to this it is a shunt generator. So inga shunt generator oda output parunga, shunt generator is output is given to the separately excited generator. Idu enoda separately excited generator parunga, field winding is separated, armature is separated na. அப்போ என்னோட மெயின் எக்ஸைட்டர் என்றது செப்பரேட்லி எக்ஸைட்டட் ஜென்ரேட்டர். ஸோ இப்போ இந்த செப்பரேட்லி எக்ஸைட்டட் ஜென்ரேட்டருக்கு நான் என்ன பண்ணுறேன், ஷண்ட் வைண்டிங்ல இருந்து சப்ளையை கொடுக்குறேன். அடுத்ததா இந்த அவுட்புட் இஸ் கிவன் டு த ஆர்மேச்சர் ஃபீல்டு. இதுதான் என்னோட சிங்க்ரனஸ் ஜென்ரேட்டரோட ஃபீல்டு. திஸ் இஸ் அவர் ஆல்டர்னேட்டர் ஃபீல்டு அப்படின்னு சொல்கிறோமா. இந்த சப்ளையை தான் நம்ம என்ன கொடுத்துருப்போம்னா ஃபீல்டுக்கு கொடுத்துருப்போம். ஓகேங்களா. இந்த டிசி அவுட்புட் ஃப்ரம் த மெயின் எக்ஸைட்டர், இந்த செப்பரேட்லி எக்ஸைட்டட் இருக்கு பார்த்தீங்களா, செப்பரேட்லி எக்ஸைட்டட் ஜென்ரேட்டர், அதிலிருந்து தான் என்னோட அவுட்புட்டு என்னோட ஆல்டர்னேட்டரோட ப்ரஷ் வழியாக என்னோட ஆல்டர்னேட்டரோட ஃபீல்டுக்கு போகுது. ஓகேங்களா, ஃபீல்டுக்கு போகுது. ஓகே, ஸோ இதுதான் இந்த ஸ்கீம். இந்த இடத்துல நான் போட்டிருக்கேன் பைலைட் எக்ஸைட்டராக யாரை யூஸ் பண்ணுறேன், டிசி ஷண்ட் ஜென்ரேட்டரை யூஸ் பண்ணுறேன். ஓகேங்களா. ஸோ இவனோட எனர்ஜி என்னோட மெயின் எக்ஸைட்டருக்கு போகுது. இவன் யாரு, செப்பரேட்லி எக்ஸைட்டட் டிசி ஜெனரேட்டர். ஸோ இப்போ இவனோட அவுட்புட் தான் எனக்கு எங்கே போகுதுன்னா திஸ் இஸ் த ஃபீல்டு வைண்டிங். ஓகேங்களா, திஸ் இஸ் த ஃபீல்ட் வைண்டிங். ஸோ இவனோட அவுட்புட் தான் என்னோட ஃபீல்ட் வைண்டிங்க்கு நம்ம கொடுக்குறோம். ஓகேங்களா. ஸோ இது என்னோட கன்வென்ஷனல் பழைய ஃபஸ்ட்டு நம்ம இந்த மெத்தடை தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஓகேங்களா. ஸோ இந்த மெத்தடை பொறுத்த வரைக்கும் இதில் நிறைய ப்ரஷிங் கான்டாக்ட் இருக்குது. ஸோ ரொம்ப அதிகமான லாஸஸ் இருக்குது. ஓகேங்களா. ஸோ இந்த மெத்தடோட டிஸ்அட்வான்டேஜ் பார்ப்போம். ஓகேங்களா. இதில் நிறைய ப்ரஷஸ் இருக்குன்னாலே மெயின்டெனன்ஸ் கண்டிப்பாக தேவை. அடுத்து கூலிங் ரொம்ப ப்ராப்ளம். ஸோ மெயின்டெனன்ஸ் அண்ட் கூலிங் ஆர் த அசோசியேட்டட் ப்ராப்ளம் வித் த ஸ்லிப் ரிங். ஸோ அதனால இதை நம்ம என்ன பண்ண மாட்டோம்னா இன் மாடர்ன் டர்பைன்ஸில் இந்த ஸ்கீமை நம்ம யூஸ் பண்ணுறதே கிடையாது. ஓகேங்களா. ஸோ இதை நம்ம என்ன பண்ணுறோம்னா ப்ரஷ்லெஸ் எக்ஸைட்டேஷனுக்கு நம்ம ஃபியூச்சர் டேஸ்க்கு போயிட்டோம். இப்போல்லாம் நம்ம பார்த்தீங்கன்னா ப்ரஷ்லெஸ் எக்ஸைட்டேஷன் தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த மெத்தடில் எல்லாமே ப்ரஷஸ் இருக்குது. ப்ரஷஸ் இருந்துச்சுனாலே நமக்கு கண்டிப்பாக ஹீட்டிங் கம்யூட்டேஷன்ற பிரச்சனை நடந்துட்டு தான் இருக்கும். ஸோ அதனால இந்த மெத்தட்ஸை நம்ம இப்போ யூஸ் பண்ணுறது இல்லை. ஸோ ப்ரஷ்லெஸ் எக்ஸைட்டிங் சிஸ்டம் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம்.
ஓகேங்களா. ஸோ அடுத்த எக்ஸைட்டேஷன் சிஸ்டம். இந்த எக்ஸைட்டேஷன் சிஸ்டம்லாம் என்னப்பா, சிம்பிளாக ஃபீல்டுக்கு டிசியை கொடுக்கறது தான் எக்ஸைட்டேஷன். அந்த டிசியை கொடுக்கறத ரிலையபுளாக நான் வச்சுக்கணும்ல, அது ரிலையபுளாக இருக்கணும். ஸோ ஏன்னா நமக்கு தெரியும், இப்போ தான் நம்ம பார்த்தோம், ரிலையபுளாக இருக்கிறத தாண்டி ஃபீல்டு எக்ஸைட்டேஷனை மாற்ற முடிஞ்சிச்சுன்னா என்னால் வோல்டேஜை மாற்ற முடியும்னு சொல்லியிருக்கேன். இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள். ஸோ ரியாக்டிவ் பவர் இஸ் directly proportional to the voltage is directly proportional to what? So excitation. அப்போ நம்மளோட எக்ஸைட்டேஷனை சேஞ்ச் பண்றதுனால வோல்டேஜை சேஞ்ச் பண்ண முடியுது இல்ல. ஸோ அப்போ எக்ஸைட்டேஷன் இஸ் இம்பார்ட்டன்ட், ரைட்? அப்போ எக்ஸைட்டேஷனை நம்ம கண்ட்ரோல் பண்ணோம்னா நம்மளால வோல்டேஜை கண்ட்ரோல் பண்ண முடியுது. ஸோ அதனால தான் நான் என்ன பண்றேன்னா இந்த எக்ஸைட்டேஷனுக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுக்குறேன். ஓகேங்களா. ஸோ அதுதான் நம்ம இங்கே இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதுக்கான ரீசன். ஏன்னா எக்ஸைட்டேஷனை வேரி பண்ணிங்கன்னா வோல்டேஜை வேரி பண்ண முடியும். ஸோ வோல்டேஜை வேரி பண்ணோம்னா அவனை தான் வேரி பண்ணணும். ஸோ இப்போ இந்த இடத்துல ஆனால் இந்த என்னோட டிசி ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் பாருங்க, இந்த டிசி எக்ஸைட்டரில் எக்ஸைட்டேஷனை வேரி பண்ணோம்னா நீங்கள் இந்த இடத்துல இருக்கிற இந்த வேரியபிள் ரியாக்டரை தான் வேரி பண்ணி தான் நீங்கள் வேரி பண்ணணும். அடுத்து இங்கே இருக்கிற வேரியபிள் ரியாக்டரை வேரி பண்ணி தான் நீங்கள் வேரி பண்ணணும். ஆனால் இந்த வேரியபிள் ரியாக்டரை வேரி பண்ணி நீங்கள் பண்ணுறது இட் இஸ் அ ஸ்லோ ரெஸ்பான்ஸ். ஓகே, ஃபாஸ்டரான ரெஸ்பான்ஸ் கிடையாது. அதுக்காக நான் என்ன பண்ணுறேன், தைரிஸ்டர்ஸ்க்கு போகிறேன். சார் தைரிஸ்டர் ஸ்விட்சுன்னா என்ன பண்ணலாம், நம்ம டைமுக்கு ஏற்ற மாதிரி எக்ஸைட்டேஷனை கொடுத்த உடனே இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்டராக ஆக்ட் ஆகும். அதே டயக்ராம் தான் சார். இங்கே ஒரே ஒரு சேஞ்ச் தான், அந்த இடத்துல தைரிஸ்டர் பிரிட்ஜ் ரீப்ளேஸ் ஆயிடுச்சு. பட் ஸ்டில் இந்த இடத்துலையுமே எனக்கு என்ன இருக்குன்னா என்னோட ப்ரஷ்ஷு, ஸ்லிப்ரிங்கு, கான்டாக்ட் எல்லாமே இருக்கு. ஓகேங்களா. இந்த மெத்தட் இஸ் அ ஸ்டாட்டிக் எக்ஸைட்டேஷன் மெத்தட். அப்போ இந்த மெத்தடில் என்ன ரீப்ளேஸ் பண்ணியிருக்கேன்னா என்னோட டிசி ஷண்ட் ஜென்ரேட்டர் இருக்கான் பார்த்தீங்கல்ல. ஸோ டிசி ஷண்ட் ஜென்ரேட்டரு, அடுத்ததாக செப்பரேட்லி எக்ஸைட்டட் ஜென்ரேட்டர், அவனை ரிமூவ் பண்ணிட்டேன். ஸோ அவனை ரிமூவ் பண்ணிட்டு ஸோ டேரெக்டாக இங்கிருந்து ஆல்டர்னேட்டர்லேருந்து வரப்போகிற ஏசி சப்ளையே எடுத்து ஒரு ரெகுலேட்டர் வழியாக அனுப்பி அந்த ரெகுலேட்டர்லேருந்து ஒரு தைரிஸ்டர் பிரிட்ஜ், இது ஏசி சப்ளை. இந்த தைரிஸ்டர் என்ன கனெக்ட் பண்ணுது, ஃப்ரம் ஏசி டு டிசியை கன்வெர்ட் பண்ணுது. திஸ் இஸ் அ ரெக்டிஃபயர். ஓகேயா. ஸோ அந்த தைரிஸ்டர் பிரிட்ஜுன்றது என்ன பண்ணோம், ரெக்டிஃபயராக ஆக்ட் பண்ணோம். அது ஏசியை எனக்கு டிசியாக மாற்றி கொடுக்கும். ஓகேங்களா. ஸோ ஏசியை டிசியாக மாற்றி கொடுக்கும். ஃபர்தராக நான் என்ன பண்ணுறேன்னா ஸோ அப்படியே ஃபீல்டு சிஸ்டமுக்கு கனெக்ட் பண்ணிடுறேன் த்ரூ த ப்ரஷஸ் அண்ட் ஸ்லிப்ரிங்ஸ் வழியாக. ஓகே, இப்போ இந்த மெத்தடோட அட்வான்டேஜஸ் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா. இந்த மெத்தட் என்னன்னா நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தேன்ல. ஸோ அவுட்புட்டில் எனக்கு 3 ஃபேஸ் வருது. ஸோ அவுட்புட் ஆஃப் த 3 ஃபேஸ் ஆல்டர்னேட்டர் இஸ் ஃபீட் டு த 3 ஃபேஸ் ஃபுல் கன்வெர்ட்டர். ஓகேங்களா. ஸோ ஃபுல் கன்வெர்ட்டருக்கு கொடுக்குறோம். தைரிஸ்டரோட ஃபயரிங் ஆங்கிளை நம்ம கண்ட்ரோல் பண்ணி ஸோ நம்ம என்ன பண்ணுறோம்னா அந்த அவுட்புட்டை நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியுது. இனிஷியல் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா ஸோ ஃபஸ்ட்டு இங்கே டிசி பேட்டரி ஒன்று கொடுத்துருப்பேன், பவர் பேங்க் கொடுத்துருப்பேன். இனிஷியலாக இதை வச்சு ஆன் பண்ணிக்குவேன். ஓகேங்களா. ஃபீல்டு ஃப்ளாஷிங் மெத்தடு, இதை வச்சு நான் என்ன பண்ணுவேன்னா இனிஷியலாக ஃபீல்டு ஆன் பண்ணி வச்சுக்குவேன். ஸோ ஒன்ஸ் இங்கே எனக்கு ரெக்டிஃபயரோட அவுட்புட் கிடைக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா அப்புறமா என்ன பண்ணிடுவேன், இந்த சுவிட்சை நான் ஓப்பன் பண்ணிடுவேன். அது வரைக்கும் இந்த பேட்டரி தான் என்னோட ஃபீல்டை எக்ஸைட் பண்ணிட்டு இருக்கும். ஒன்ஸ் என்னோட அவுட்புட் வந்து கிடைக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா அப்போ என்ன பண்ணிடுவோம்னா இந்த சுவிட்சஸை நம்ம ஓப்பன் பண்ணிட்டு ஸோ டேரெக்டாக த்ரூ த இந்த ரெக்டிஃபயரோட அவுட்புட்டையே என்னோட ஃபீல்டுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிருவோம். ஓகேங்களா. இனிஷியல் ப்ராசஸ் இதுதான் நமக்கு நடந்திருக்கும். ஓகேங்களா. ஆல்டர்னேட்டிவ் ஸ்பீட் இஸ் அட்ஜஸ்டட் டு த ரேட்டட் ஸ்பீட். அப்புறமா என்ன பண்ணியிருக்கேன், அவுட்புட் இஸ் பில்டு சஃபிஷியன்ட்லி, ஆல்டர்னேட்டர் ஃபீல்டு வைண்டிங் இஸ் டிஸ்கனெக்டட் ஃப்ரம் த பேட்டரி பேக்கு. அடுத்ததாக இட் இஸ் ஸ்விட்ச்டு ஆன் டு த தைரிஸ்டர் அவுட்புட் பிரிட்ஜ். ஓகேங்களா. ஸோ தைரிஸ்டரோட அவுட்புட் பிரிட்ஜோட இது கனெக்ட் ஆகிருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கேன். அடுத்ததாக இந்த மெத்தடோட அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவனை விடையே இவன் கொஞ்சம் ஃபாஸ்டரு அண்ட் ரிலையபிள். ஓகேங்களா. அவனை வந்து நம்மளால ஈஸியாக கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சிருக்காது. ஆனால் இங்கே என்னால் தைரிஸ்டர் ஸ்விட்சஸ் இருக்கிறனால எப்போ எதை ஆன் பண்ணணுமோ அதை நம்ம ஆன் பண்ணி என்னால் கொஞ்சம் ஃபர்தராக இம்ப்ரூவ் பண்ண முடிஞ்சிருக்கும். ஸோ இந்த இடத்துல யூஸ் ஆஃப் ரிலையபிள் அண்ட் ஹை பவர் ஆஃப் எஸ்சிஆர், சிம்பிள் டிசைனு, பர்டிகுலராக ஃபாஸ்டர் ரெஸ்பான்ஸு நான் அச்சீவ் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா. ஃபாஸ்டர் ரெஸ்பான்ஸு நீடட் இன் த மாடர்ன் பவர் சிஸ்டம். ஸோ பொதுவாக ரெஸ்பான்ஸ் ரொம்ப ஃபாஸ்டராக இருக்கணும். நம்மளோட பவர் சிஸ்டமில் ரெஸ்பான்ஸ் ஃபாஸ்டராக இருந்தால் தான் ஸோ என்னோட பவர் சிஸ்டம்லேருந்து
ஸோ ஃபர்தராக என்னோடய ஃபால்ட் அனாலிசிஸ் கால்குலேஷனு சேஃப்டி ப்ரொடெக்டிவ் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே நம்மளால் டிசைன் பண்ண முடியும். ஓகேங்களா. சின்ஸ் தேர் இஸ் நோ செப்பரேட்டிங் எக்ஸைட்டர், ஃப்ரிக்ஷன் ரொம்ப கம்மியாக இருக்கும், முன்ன இருந்ததை விட கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஓவராலாக பர்ஃபார்மன்ஸை நீங்கள் பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ் தான் இருக்கும் அவனை விட. ஓகேங்களா. ஸோ அந்த இடத்துல ஒவ்வொரு மிஷின்லேயுமே இருக்கும். ஸோ ஷண்ட் மிஷினுக்கு ப்ரெஷஸ் இருக்கும், செப்பரேட்லி எக்ஸைட்டட் மிஷினுக்கு ப்ரெஷஸ் இருக்கும். ஸோ எவ்வளோ ப்ரெஷஸ்ப்பா இல்லை. ஆனால் இங்கே பாருங்க, இங்கே ஜஸ்ட் இந்த இடத்துல ஒரே ஒரு ஸ்லிப் ரிங் அண்ட் ப்ரஷ் மட்டும்தான் இருக்குது. ஸோ அதனால வென் கம்பேர் டு அவனை விட இவனுக்கு மெயின்டெனன்ஸ் ரொம்ப கம்மியாயிருச்சு, பர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஓகேங்களா. அடுத்த மெத்தட் ஆஃப் எக்ஸைட்டேஷனுக்கு நம்ம போவோம். நெக்ஸ்ட் மெத்தட் ஆஃப் எக்ஸைட்டேஷன் இஸ் அ ப்ரஷ்லெஸ் எக்ஸைட்டேஷன். ஸோ இந்த மெத்தடை தான் நம்ம 99% யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா. ஏன்னா இதில் ப்ரஷ்ஷஸே கிடையாது. ஓகே. ஸோ இது எப்படி ப்ரஷஸே இல்லாமல் நம்ம அச்சீவ் பண்ணுறோம்னா, சார் அதே மாதிரி தான் அங்கேயுமே நம்ம என்ன பண்ணியிருந்தோம், தைரிஸ்டர் கண்ட்ரோல்டு பிரிட்ஜ் ரெக்டிஃபயர் தான் நான் யூஸ் பண்ணியிருந்தேன். பாருங்கள், அங்கேயும் தைரிஸ்டர் கண்ட்ரோல்டு பிரிட்ஜ் ரெக்டிஃபயர் தான் யூஸ் பண்ணியிருந்தேன். அதே தான் இங்கே. ஆனால் இங்கே என்ன பண்ணியிருப்பேன்னா, என்னோட ரோட்டார்லேயே சிலிக்கான் பிரிட்ஜ் ரெக்டிஃபயரை நான் இன்சர்ட் பண்ணியிருப்பேன் ஷாஃப்ட்லேயே. ஓகேங்களா. ஷாஃப்ட்லேயே நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா இன்சர்ட் பண்ணியிருப்போம். அதனால எனக்கு இங்கே ப்ரஷஸோட நீடே இல்லாமல் போயிருக்கும். ஓகேங்களா. ஸோ இங்கேயுமே அதே மாதிரி தான் என்னோட பைலைட் எக்ஸைட்டர் இருக்கும், மெயின் எக்ஸைட்டர் இருக்கும். ஓகேங்களா. சிலிக்கான் பிரிட்ஜ் ரெக்டிஃபயர் இருக்கும். இப்போ பைலைட் எக்ஸைட்டர்னா என்னன்னா, இங்கே பிஎம்டிசி பர்மனன்ட் மேக்னெட் டிசி மோட்டாரை தான் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ மெயின் எக்ஸைட்டராக நம்ம ஃபீல்டு ஸ்டாட்டாரோட ஃபீல்டு ரோட்டாரோட ஃபீல்டை நம்ம கனெக்ட் பண்ணி வச்சுருப்போம். ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம ஜஸ்ட் அதை பற்றி பார்ப்போம். ஓகே, ஜஸ்ட் இது தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா போதும் எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு சொல்லிட்டு. பைலைட் எக்ஸைட்டர் இஸ் அ பர்மனன்ட் மேக்னெட் ஆல்டர்னேட்டர். ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணியிருப்போம்னா, இந்த பர்மனன்ட் மேக்னெட் ஆல்டர்னேட்டரோட அவுட்புட் என்னென்னா, ஸோ விச் இஸ் ஏசியாக இருக்கும். ஓகேங்களா. இது எல்லாமே என்னவா இருக்குன்னா, என்னோட ஜெனரேட்டர் இது சிங்க்ரனஸ் ஜெனரேட்டர், இது எல்லாமே கப்புலாக இருக்கும். சிங்க்ரனஸ் ஜெனரேட்டரோட இந்த பர்மனன்ட் மேக்னெட் டிசி ஜெனரேட்டர்ஸ் என்ன பண்ணியிருப்போம்னா, பிஎம்டிசியை கப்புள் பண்ணி வச்சுருப்போம். பிஎம்ஏசி. ஓகேங்களா. பிஎம்ஏசி இது டிசி கிடையாது, பர்மனன்ட் மேக்னெட் ஏசி ஜெனரேட்டர்ஸ், தட் இஸ் டைனமோ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா. ஸோ டைனமோவை நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா கப்புள் பண்ணி வச்சுருப்போம். ஸோ அடுத்ததா இது என்னவா கனெக்டாக இருக்குன்னா, தைரிஸ்டர் பிரிட்ஜோட கனெக்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கே 3 phase ஏசி பவர் வரும், பிகாஸ் இட் இஸ் அ டைனமோ coupled with the alternator. இப்போ இங்கிருந்து 3 phase AC பவர் வருது. இந்த AC பவர் என்ன பண்ணுறேன், தைரிஸ்டர் கண்ட்ரோல்டு பிரிட்ஜ் ரெக்டிஃபயருக்கு கொடுக்குறேன். அடுத்து இந்த தைரிஸ்டர் கண்ட்ரோல்டு பிரிட்ஜ் ரெக்டிஃபயர்லேருந்து என்னோட ஃபீல்டு வைண்டிங்க்கு கொடுக்குறோம், ஸ்டேட்டாரோட மெயின் எக்ஸைட்டருக்கு கொடுக்குறோம். ஸோ இதுதான் என்னோட ஷாஃப்ட்டில் வவுண்ட் ஆயிருக்கு. ஓகேங்களா. ஸோ பிரிட்ஜாக சேர்த்து வவுண்ட் ஆயிருக்கு. ஸோ இப்படி வவுண்ட் ஆயிருக்கிற அந்த பிரிட்ஜு ஃபர்தராக என்ன பண்ணுறேன்னா இந்த ஆல்டர்னேட்டரோட கப்புள் ஆயிருக்கு. ஓகேங்களா. ஆல்டர்னேட்டரோட ஃபீல்டோட கப்புள் ஆயிருக்கு. இதுதான் சார். ஆஃப்டர் த ரெக்டிஃபிகேஷன் கண்ட்ரோல்டு அவுட்புட் இஸ் அப்ளை டு த ஃபீல்டு. அடுத்ததாக ஃபர்தராக இது த்ரூ த மெஷினுக்கு ப்ரஷஸ் அண்ட் ஸ்லிப்ரிங் இல்லாமல் நம்ம ஷாஃப்ட் வழியாக கொடுத்துருவோம். ஓகேங்களா. ஸோ அடுத்ததா நெக்ஸ்ட் இந்த மெத்தடில் நமக்கு ப்ரஷஸ்ஸு ஸ்லிப்ரிங்கு எதுவுமே இல்லாததுனால, ஸோ இந்த மெத்தடை பொறுத்த வரைக்கும் நம்ம மாடர்ன் அண்ட் லார்ஜ் பவர் ரேட்டட்லாம் இந்த கைண்ட் ஆஃப் எக்ஸைட்டேஷனை தான் யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா. திஸ் எக்ஸைட்டேஷன் இஸ் ப்ரிஃபர்ட் ஃபார் லார்ஜர், தட் இஸ் 500 megawatt அண்ட் அபோவ் டர்போ ஜெனரேட்டர்ஸ் எல்லாமே இந்த கைண்ட் ஆஃப் எக்ஸைட்டேஷன்ஸை தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா. ஸோ இது என்னோட அட்வான்டேஜஸ். ஓகே. ஸோ இதுதான் என்னோட இந்த பர்டிகுலர் எக்ஸைட்டேஷனோட டாபிக். ஓகேங்களா. அப்போ என்னென்ன எக்ஸைட்டேஷன் இருக்குது அப்படின்றத பற்றி கிளாரிட்டி உங்களுக்கு கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா. ஸோ அடுத்ததாக இன்னும் நமக்கு இதை பொறுத்த வரைக்கும் இதோட கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான் நாளைக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். ஏன்னா ரோட்டாரை பற்றியும் சொல்லிட்டேன், எக்ஸைட்டேஷனோட டாப்பிக்கை நான் உங்களுக்கு சொல்லிட்டேன், இதோட கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான் இருக்குது. ஸோ இதோட கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வேணும்னா நம்ம என்ன பண்ணலாம்னா நாளைக்கு கிளாஸஸில் பார்ப்போம். ஓகேங்களாப்பா. ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள், we will clarify your doubts. ஓகேங்களா. இந்த செஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ மீண்டும் ஒரு செஷனில் நம்ம மீட் பண்ணுவோம்ப்பா. தேங்க்யூ. ஸோ ஃபர்தராக உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம உங்களுக்கு தேவையான ஒரு ரெஸ்பான்ஸ் நான் உங்களுக்கு கொடுப்பேன். ஓகேங்களா. சரிங்களா. தேங்க்யூப்பா. ஸோ நம்ம நாளைக்கு செஷனில் பார்ப்போம். ஸோ ஐ ஹோப் இந்த செஷன் நீங்கள் ப்ராப்பராக ரிவைஸ் பண்ணிட்டு வாங்க, அப்போ தான் நாளைக்கு செஷன் வர நமக்கு இன்னும் கிளாரிட்டி கிடைக்கும். ஓகேங்களா. சிங்க்ரனஸ் ஜெனரேட்டர்ஸை பொறுத்த வரைக்கும் ஈஸியான டாபிக் தான்.
ஸோ ப்ராப்பராக நீங்கள் படிச்சிங்கனாலே நம்மளால் ஈஸியாக ஐடென்டிஃபை மார்க் வந்து ஸ்கோர் பண்ண முடியும்ப்பா.